நீங்கள் எப்போதாவது நட்சத்திரங்களை பார்த்து இதற்கெல்லாம் ஏதேனும் ஒரு திட்டம் இருக்கிறதா என்று யோசித்ததுண்டா? வெகு தொலைவில் உள்ள விண்மீன் திரள்கள் முதல் உங்களது சொந்த எண்ணங்கள் உணர்வுகள் வரை அனைத்தும் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை விளக்கும் ஒரு வரைபடம் உள்ளதா? அப்படி ஒரு வரைபடம் உள்ளது, மேலும் அது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது என்று நான் சொன்னால், இன்று நாம் பிரபஞ்சத்தின் மிகவும் பழமையான மற்றும் மர்மமான வரைபடங்களில் ஒன்றான கபாலாவின் ஜீவ விருட்சம் ட்ரீ ஆஃப் லைஃப் குறித்த ஒரு பயணத்தைத் தொடங்கப் போகிறோம். இது வெறும் ஒரு பண்டைய சின்னம் மட்டுமல்ல, இது யதார்த்தத்தின் அமைப்பு, தெய்வீக உணர்வு மற்றும் உங்கள் சொந்த ஆத்மாவின் அமைப்பையும் பற்றிய ஒரு விரிவான வரைபடம். இந்த வீடியோவின் முடிவில் இது எவ்வாறு கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவது மட்டுமல்லாமல், உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தேகிக்காத மறைக்கப்பட்ட தொடர்புகளையும் பார்க்கத் தொடங்குவீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். ஒரு விஷயம், பிரபஞ்சத்திற்கு ஒரு மறைக்கப்பட்ட அமைப்பு இருக்கிறதென்று நீங்கள் நம்புகிறீர்களா? நாம் தொடங்குவதற்கு முன்பே கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் ஆம் அல்லது இல்லை என்று பதிவிடுங்கள். உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக உள்ளேன். சரி, உங்கள் பாதுகாப்பு பட்டையை இறுக்கிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் தெய்வீக வரைபடத்தில் நாம் நுழைய ஆரம்பிக்கிறோம். நாம் இந்த வரைபடத்தை ஆராயத் தொடங்குவதற்கு முன் சில சொற்களைப் பற்றி தெளிவுபடுத்திக் கொள்வோம். கபாலா என்றால் என்ன? பொதுவாக நம்பப்படுவதற்கு மாறாக, இது ஒரு மதம் அல்ல, மாயவித்தை அல்ல, அல்லது ஜோசியம் பார்க்கும் கலையும் அல்ல. இதன் கூறுகள் பல மாய மற்றும் ஆன்மீக மரபுகளில் கலந்திருந்தாலும் இது அவை அல்ல. கபாலா என்பது யூத மதத்தில் உள்ள ஒரு பண்டைய எசோதெரிக், அதாவது இரகசியமான ஒரு போதனையாகும். இதன் பெயர் ஹீப்ரு மூலத்திலிருந்து வந்தது. அதன் பொருள் பெறுதல் அல்லது அங்கீகரித்தல் என்பதாகும். அதாவது, இது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் போல குருவால் சீடனுக்கு வாய்மொழியாக கடத்தப்பட்ட அறிவு. கபாலாவின் நோக்கம் வெறுமனே நம்புவது அல்ல, மாறாக புரிந்து கொள்வது. கடவுளின் இயல்பு, படைப்பின் சாரம் மற்றும் மிக முக்கியமாக இந்த மாபெரும் படைப்பில் மனிதனின் இடம் மற்றும் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்வதே இதன் இலக்கு. இந்த புரிதலுக்கான முக்கிய கருவி எட்ஸ்ஹாயிம் அல்லது ஜீவ விருட்சம் என்று அழைக்கப்படும் ஒரு விளக்கப்படமாகும். இது வெறுமனே ஒரு சித்திரம் அல்ல. கபாலாவாதிகள் இதை ஒரு உயிருள்ள ஆற்றல் மிக்க மாதிரியாக கருதுகின்றனர். இது தெய்வீக ஆற்றல் வெளிப்படும் எமனேஷன் செயல்முறையை விளக்குகிறது. இந்த ஆற்றல் படிப்படியாக திரண்டு அடர்த்தியாகி மிக உயர்ந்த ஆன்மீக உலகங்கள் முதல் நமது இந்த பௌதீக உலகம் வரை யதார்த்தத்தின் அனைத்து நிலைகளையும் உருவாக்குகிறது. ஜீவ விருட்சம் ஒரே நேரத்தில் அண்டத்தின் வரைபடமாகவும் மனித ஆத்மாவின் வரைபடமாகவும் உள்ளது. இதை படிப்பதன் மூலம் நாம் நம்மை பற்றியும் நமக்குள்ளிருக்கும் கடவுளை பற்றியும் படிக்கிறோம். டியாலிப்பீல கண்ணுக்கு தெரியாதது எப்படி கண்ணுக்கு தெரியும் ஒன்னா மாறுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல் இதுவே. நமது பயணத்தை ஆரம்பத்திலிருந்தே துவங்குவோம், அல்லது ஆரம்பத்திற்கும் முன்னால் இருந்த நிலையிலிருந்து துவங்குவோம். கபாலா கபாலா இந்த ஆதி நிலையை எயின் சொஃப் ஓர் ஈன் சொஃப் ஓர், அதாவது முடிவில்லாத ஒளி என்று அழைக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மின் விளக்கின் ஒளியையோ அல்லது சூரிய ஒளியையோ கற்பனை செய்ய வேண்டாம். இது தூய இருப்பு நிலையான, எல்லையற்ற, எங்கும் பரவியுள்ள ஒரு முழுமையான ஆற்றல். இந்த நிலையில் இந்த ஒளி மட்டுமே உள்ளது. மேலில்லை, கீழில்லை, காலமும் இல்லை, வெளியும் இல்லை. பார்க்கப்படும் பொருள் இல்லை, அதை பார்க்கும் நபரும் இல்லை. முடிவற்ற ஒன்றான அறிய முடியாத ஒரு அது மட்டுமே உள்ளது. இதுவே இதுவரை இருந்த, இருக்கின்ற, இனி இருக்கப் போகின்ற எல்லாவற்றுக்கும் ஆதாரம். இந்த நிலை நம் புரிதலுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. அதை பற்றி பேசுவது கிட்டத்தட்ட முடியாத காரியம். எயின்சாஃபை குறிப்பிட நாம் பயன்படுத்த முயற்சிக்கும் எந்த ஒரு வார்த்தையும், எந்த ஒரு கருத்தும் அதன் உண்மையான எல்லையற்ற இயல்பை குறைப்பதாகவே அமையும். அதனால்தான் கபாலா அறிஞர்கள் இதை பற்றி பேசும்போது உருவகங்களை பயன்படுத்துகிறார்கள். கரையில்லாத, ஆழமில்லாத, பரப்பற்ற ஒரு எல்லையற்ற கடலை கற்பனை செய்யுங்கள். அந்த கடல்தான் எயின்சாஃப். இருப்பு நிலையிலுள்ள அனைத்தின் சாத்தியக்கூறுகளும் அதற்குள் அடங்கியுள்ளன, ஆனால் வெளிப்படாத நிலையில். இது எப்படி என்றால், எந்த கோடும் வரையப்படாத ஒரு வெள்ளைத்தாளைப் போல அதில் அனைத்து சாத்தியமான ஓவியங்களும் மறைந்திருக்கின்றன.
அல்லது அனைத்து ஒலிகளும் இசையும் மறைந்திருக்கும் அமைதியைப் போல. எயின்ஸ் ஆஃப் என்பது முடிவிலி பிறக்கும் ஒரு முழுமையான பூஜ்யம், அப்சல்யூட் ஜீரோ. இது கபாலாவின் முதல் மற்றும் மிக அடிப்படையான கருத்து. எல்லாவற்றுக்கும் அடியில் இந்த ஒன்றான, எல்லையற்ற, புரிந்து கொள்ள முடியாத தொடக்கமே அடிப்படை என்பதை புரிந்து கொள்வதுதான் தெய்வீக உலக வரைபடத்தை புரிந்து கொள்வதற்கான ஆரம்பப் புள்ளி. நீங்கள் அதன் சின்னத்தை இப்போது திரையில் பார்க்கிறீர்கள். பொதுவாக இது ஒரு வெறுமையான இடமாகவோ அல்லது வட்டமாகவோ இருக்கும். இது எல்லையற்ற தன்மையைச் சுட்டிக்காட்டுகிறது. இதிலிருந்தே எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதுவே படைப்பின் முதல் கணத்திற்கு முன்னால் இருந்த மாபெரும் மர்மம். ஆகையால் எல்லாவற்றையும் நிரப்பி நிற்கும் எல்லையற்ற ஒளியான ஐன்ஸ் ஆஃப், நம்மிடம் இருக்கிறது. ஆனால் இந்த பூரணமான ஒருமைப்பாட்டிலிருந்தும் அதன் முழுமையிலிருந்தும் மற்றொன்று எப்படி உருவாக முடியும்? கடவுள் அல்லது அந்த எல்லையின்மை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும்போது படைப்புக்கான இடம் எங்கே இருக்கிறது? இந்த கட்டத்தில் கபாலா ஒரு மிக ஆழமான, அதே சமயம் முரண்பாடான கருத்தை முன்வைக்கிறது. அதுதான் சிம்சும். எபிரேயத்தில் இதற்கு சுருங்குதல் அல்லது குறைத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இந்த கோட்பாட்டின்படி உலகை படைக்க வேண்டுமென்றால் அந்த எல்லையற்ற ஒளி தன்னடக்கம் என்ற ஒரு செயலை செய்தாக வேண்டும். அது தன்னுள்ளேயே ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து சுருங்கி அல்லது பின்வாங்கி உருவக ரீதியான ஒரு வெற்று இடத்தை உருவாக்கியது. இது ஒரு பௌதீகமான இடம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இது ஒரு கருத்தியல் வெற்றிடம், ஒரு வேக்யூம். இதில் எல்லையற்ற ஒளியிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் வெளிப்பட முடியும். நீங்கள் ஒரு பலூனை ஊதுவதாக கற்பனை செய்யுங்கள். உள்ளே காற்று நிரம்பிய பகுதி வர வேண்டுமானால் வெளிப்புற சூழல் அதற்கு வழிவிட வேண்டுமல்லவா? சிம்சும் அதை ஒத்ததுதான். ஆனால் இது அண்டத்தின் தெய்வீக அளவில் நிகழ்கிறது. கடவுள் மூச்சை உள்ளிழுத்து படைப்பாகிய மூச்சை வெளியிடுவதற்கு ஒரு ஆற்றலை உண்டாக்கினார். சுருங்குதலின் இந்தச் செயல் தெய்வீக சங்கல்பத்தின் முதல் வெளிப்பாடாகவும் ஒருமையிலிருந்து பலதரப்பட்ட தன்மையை உருவாக்கும் முதல் படியாகவும் இருக்கிறது. இது நம்ப முடியாத அளவுக்கு துணிச்சலான ஒரு கருத்து. நாம் நிலைத்திருப்பதற்காக தெய்வீகமானது தன்னையே தியாகம் செய்து தன்னை குறைத்துக் கொள்ளும் ஒரு செயல்தான் நம் இருப்புக்கே ஆதாரம் என்று அது சொல்கிறது. இதை நாம் இப்போது திரையில் காட்சிப்படுத்தலாம். எல்லையற்ற ஒளிக்கு மத்தியில் ஒரு இருண்ட கோலம் தோன்றுவதைப் போல. இதுவே ஆதியிலுள்ள வெற்றிடம் அல்லது தெஹீரு எனப்படுகிறது. இந்த வெற்றிடத்திற்குள்தான் தெய்வீக ஒளியின் மெல்லிய ஒரு கதிர் ஊடுருவிச் சென்று பின்னர் வாழ்வு மரத்தின் கட்டமைப்பை உருவாக்க ஆரம்பிக்கிறது. சிம்சும் என்பது ஒரு மகத்தான முரண்பாடு. ஏனென்றால் படைப்பு என்பது உருவாக்குவதன் மூலம் ஆரம்பிப்பதில்லை, தன்னை கைவிடுவதன் மூலம் ஆரம்பிக்கிறது. இதுதான் நான் மற்றும் நான் அல்லாதது என்றும் படைப்பாளன் மற்றும் படைப்பு என்றும் பிளவுபடுவதற்கு அடிப்படையாக இருக்கும் மர்மம். தெய்வீகச் சுருக்கம் சிம்சும் நிகழ்ந்து படைப்பிற்கான ஒரு கருத்தியல் வெளி உருவான பிறகு எல்லையற்ற ஒளியான சாஃபிலிருந்து ஒரு மெல்லிய ஒளிக்கதிர் இந்த வெற்றிடத்திற்குள் நுழைகிறது. காவ் என்று அழைக்கப்படும் இந்த கதிர் எதிர்கால பிரபஞ்சத்திற்கான அனைத்து தகவல்களையும் ஆற்றலையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்த கதிர் வெளிப்படும் முதல் புள்ளி, முதல் தெய்வீக வெளிப்பாடு கெதர் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு எபிரேயத்தில் மகுடம் என்று பொருள். வாழ்வு மரத்தின் உச்சியில் மிக உயர்ந்த மற்றும் மிகவும் நுட்பமான நிலையில் கெதர் உள்ளது. அரசனின் தலையில் இல்லாத, ஆனால் அதற்கு மேல் மிதக்கும் ஒரு மகுடத்தை கற்பனை செய்து பாருங்கள். இது ஆட்சியாளரை தாண்டி இருக்கும் உயர்வான ஒன்றுடனான தொடர்பை இது குறிக்கிறது. அதேபோல நம்முடைய புலப்பட்ட உலகை அறிய முடியாத எல்லையற்ற சாஃபுடன் இணைக்கும் சந்திப்பு புள்ளிதான் கெதர். இது தூய்மையான, வேறுபடுத்தப்படாத தெய்வீக விருப்பம். கடவுள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பிய முதல் ஆசை இது. ஒளி உண்டாகட்டும் என்ற தருணம். ஆனால் ஒளி எந்த ஒரு குணத்தையும் அடைவதற்கு முந்தைய நிலை. மனித உளவியலில் கெதர் என்பது நம்முடைய நான் என்ற ஆழமான நிலை, அதாவது நமது தெய்வீக பொறி, ஸ்பார்க், அகம் மற்றும் ஆளுமைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இது நமது தூய்மையான ஆற்றல் மற்றும் முடிவிலி உடனான நமது இணைப்பு. கெதர் மிகவும் நுண்மையாகவும் மேன்மையானதாகவும் இருப்பதால் இது பெரும்பாலும் சூனியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் நமது பௌதிக உலகின் பார்வையில் இது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட பொருளாக இல்லை,
ஆனால் இந்த சூனியம் என்பது வெறுமையல்ல, இது அனைத்து சாத்தியக்கூறுகளின் பூரணத்துவம். வாழ்வு மரத்தில் கெதர் பிரகாசமான வெள்ளை ஒளியுடன் ஒளிரும் மிக உயர்ந்த கோலமாக சித்தரிக்கப்படுகிறது. மற்ற படைப்புகள் அனைத்தும் வெளிப்படும் ஒரு கண்கூசும் ஒளிப்புள்ளியாக இதை காட்சிப்படுத்துங்கள். இதுவே அனைத்து துவக்கங்களுக்கும் துவக்கம், மரம் முழுவதும் வளரும் விதை. கெதரை நேரடியாக அறிந்து கொள்வது சாத்தியமற்றது. ஆனால் நம்மை விட மிகப்பெரிய ஒன்றின் அங்கமாக நாம் உணரும்போது ஆழ்ந்த உத்வேகம், உள்ளுணர்வு அல்லது ஆன்மீக ஞானத்தின் தருணங்களில் அதன் இருப்பை நாம் உணர முடியும். கேட்டர் எனும் ஒற்றை மையப் புள்ளியிலிருந்து தெய்வீக சக்தி பிரிந்து செல்லத் தொடங்குகிறது. நாம் இப்போது ஜீவ விருட்சத்தின் இரண்டாவது சேஃப்ராவான ஹொக்மாவை அணுகுகிறோம். இதற்கு ஞானம் என்று பொருள். கேட்டர் என்பது படைப்பின் தூய சங்கற்பமாக இருந்தால், ஹொக்மா என்பது அந்த படைப்பின் முதல் ஆதிகால உந்துதலாகும். இது இருளில் மின்னும் ஒரு மின்னல் போல திடீரென ஏற்படும் ஓர் ஒளிர்வுக் காட்சி. இது இன்னும் எந்த வடிவத்திலும் புகுத்தப்படாதது. இது தூய்மையான, துடிப்புள்ள, கட்டுப்படுத்த முடியாத ஆற்றல். கபாலா வல்லுநர்கள் ஹொக்மாவை பிரபஞ்சத்தின் ஆண்பால் செயலில் உள்ள கருத்தரிக்கும் கோட்பாட்டுடன் தொடர்பு படுத்துகிறார்கள். இது பெரும்பாலும் தந்தை, அப்பா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு ஓவியரை கற்பனை செய்து பாருங்கள். அவருக்கு திடீரென ஒரு அற்புதமான ஓவியத்திற்கான யோசனை பிறக்கிறது. அது இன்னும் ஓவியமாகவோ ஒரு வரைபடமாகவோ திட்டமாகவோ இல்லை. அது தூய்மையான, செதுக்கப்படாத ஒரு ஆக்கப்பூர்வமான உந்துதல், ஒரு உத்வேகத்தின் மின்னல். இதுவே ஹொக்மாவின் ஆற்றல். இந்த ஞானம் என்பது திரட்டப்பட்ட அறிவின் அடிப்படையில் அமைந்ததல்ல. இது நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மூலத்திலிருந்து வரும் உள்ளுணர்வு ரீதியான உடனடி உண்மை புரிதலாகும். ஜீவ விருட்சத்தில் ஹொக்மா வலது தூணின் உச்சியில், அதாவது கருணையின் தூணில் அமைந்துள்ளது. இதன் நிறம் தூய்மையான, பிரகாசமான நீலம் அல்லது சாம்பல். இது ஞானத்தின் எல்லையற்ற நீரை குறிக்கிறது. இதை நீங்கள் காட்சிப்படுத்த வேண்டுமென்றால், வருங்கால மரத்தின் அனைத்து ஆற்றல்களையும் உள்ளடக்கிய ஒரு விதை போல, அல்லது விரிவடைந்து ஒரு கோடாக மாறத் துடிக்கும் ஒரு புள்ளி போல கற்பனை செய்து பார்க்கலாம். ஹொக்மா என்பது தூய்மையான ஆற்றலின் சக்தி. இது வரம்பற்றது மற்றும் சுதந்திரமானது. இது சாத்தியமான அனைத்து யோசனைகளையும் வடிவங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. ஆனால் அதுவே இந்த வடிவங்களில் எதுவும் அல்ல. மனித உளவியலில் ஹொக்மா நம் மூளையின் வலது அரைக்கோளத்துடன் ஒத்துப்போகிறது. இது உள்ளுணர்வு, படைப்பாற்றல், தன்னிச்சையான செயல்பாடு மற்றும் முழுமையான உணர்திறனுக்கு பொறுப்பாகும். அதாவது, ஒரு விஷயத்தை பகுதியாகப் பிரிக்காமல் முழு படத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கும் திறன் இது. அடுத்த சேஃப்ராவான பீனா இல்லாவிட்டால் ஹொக்மாவின் ஆற்றல் வெறும் குழப்பமான, நிலையற்ற ஒளியாகவே இருக்கும். அதனால் எதையும் உருவாக்க முடியாது. இது அத்தியாவசியமான முதல் படிதான். ஆனா படைப்புக்கு இரண்டாவது படியும் அவசியம். ஹொக்மா என்பது கட்டுக்கடங்காத அனல் போன்ற உந்துதலாக இருந்தால், அதிலிருந்து ஏதேனும் வெளிப்பட வேண்டுமெனில் அதை தாங்கி வரையறுக்கும் ஒரு வடிவம், ஒரு அமைப்பு, ஒரு கொள்கலன் தேவை. இந்த முக்கிய பங்கை வகிப்பது மூன்றாவது செஃபீராவான பீனா. புரிதல் அல்லது பகுத்தறிவு என்று பொருள்படும் பீனா இந்த பிரபஞ்சத்தில் வடிவங்களை உருவாக்கும் மாபெரும் கோட்பாடாகச் செயல்படுகிறது. இது ஹொக்மாவின் எல்லையற்ற சக்தியை பெற்று அதற்கு முதல் கருத்தியல் வடிவங்களை அளிக்கிறது. ஹொக்மா ஒரு யோசனையின் மின்னல் போன்ற தூண்டுதல் என்றால், பீனா என்பது அந்த யோசனையை விரிவாக வடிவமைத்து ஒரு திட்டத்தையோ அல்லது வரைபடத்தையோ உருவாக்கும் செயல்முறையாகும். இதுவே ஆழ்ந்து சிந்தித்து கட்டமைக்கும் செயல்பாடு. அதனால்தான் பீனா அன்னை, இம்மா என அழைக்கப்படுகிறாள். மேலும் பெண்மைக்குரிய செயலற்ற, ஏற்றுக்கொள்கிற தத்துவத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறாள். ஹொக்மாவின் விந்து போன்ற விதை ஒரு திடமான கருத்தாக வளரத் தொடங்கும் மாபெரும் அண்டத்தின் கற்பப்பையே பீனாதான். ஜீவ விருட்சத்தில் வாழ்வின் மரம் பீனா இடது தூணின் உச்சியில், அதாவது கண்டிப்பின் தூண் என்ற நிலையில் அமைகிறது. இதன் நிறம் கருப்பு, ஆழத்தையும் மர்மத்தையும் வடிவம் பிறக்கவிருக்கும் வெளிப்படாத அனைத்தையும் குறிக்கும் நிறம் அது. ஒரு கட்டிடக் கலைஞரை கற்பனை செய்து பாருங்கள். எதிர்காலத்தில் எழப்போகும் கட்டிடம் குறித்த அவரது திடீர் உத்வேகம்தான் ஹொக்மா. ஆனால் அந்த உத்வேகத்தை அவர் வரைவு மேசையில் அமர்ந்து துல்லியமான கணக்கீடுகள், வரைபடங்கள், திட்டங்களாக மாற்றி அந்த யோசனைக்கு ஓர் உறுதியான கட்டமைப்பையும் தர்க்கத்தையும் கொடுப்பதுதான் பீனா.
பினா இல்லாவிட்டால் ஹொக்மாவின் படைப்புத் தூண்டுதல் வெறுமனே காற்றில் கரைந்துவிடும். பினா அதற்கு வரையறை, எல்லைகள் மற்றும் விதிகளை அமைக்கிறது. காலமும் வெளியும் காரணமும் விளைவும் என்ற கோட்பாடுகள் உருவாகும் இடமும் இதுதான். மனித மனோதத்துவத்தில் சைக்கி பினா மூளையின் இடது அரைக்கோளத்துடன் ஒத்துப்போகிறது. இது தர்க்கம், பகுப்பாய்வு, பகுத்தறிவுச் சிந்தனை மற்றும் பேச்சு ஆகியவற்றுக்கு பொறுப்பானது. கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களின் வாயிலாக உலகை பகுப்பாய்வு செய்ய, வகைப்படுத்த மற்றும் புரிந்து கொள்ளும் நமது திறனை குறிப்பது இதுதான். ஒட்டுமொத்தமாக கேட்டர், ஹோக்மா மற்றும் பினா ஆகிய முதல் 3 செஃபீராக்களும் சேர்ந்து உயர் முக்கோணம் அல்லது கருத்துக்களின் உலகம் என அழைக்கப்படுவதை உருவாக்குகின்றன. இது தூய தெய்வீக புத்திசாலித்தனத்தின் நிலையாகும். இங்குதான் அனைத்து பொருட்களின் மூல வடிவங்களும் அவை இருப்பின் கீழ்நிலைகளில் வெளிப்படுவதற்கு முன்பே தோற்றம் கொள்கின்றன. உச்ச நிலையில் உள்ள தெய்வீக முக்கோணத்துக்கும், அதாவது கெதர், ஹோக்மா, பினா ஆகியவற்றுக்கும், அதைத் தொடர்ந்து உலக வடிவங்களை உருவாக்கும் 7 செஃபிரோத்துக்கும் இடையில் ஒரு கருத்தியல் இடைவெளி உள்ளது. இதுவே தாத் அல்லது பெரும்பிளவு, தி அபிஸ் என்று அழைக்கப்படுகிறது. தாத் மற்ற செஃபிரோத்துகளைப் போல ஒரு சக்தி புள்ளி அல்ல என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இதன் தனித்துவத்தை வலியுறுத்த வாழ்வின் மரத்தின் பல வரைபடங்களில் இது ஒரு புள்ளியிட்ட கோடாகவே டாட்டட் லைன் வரையப்படுகிறது. தாத் என்பதற்கு அறிவு, நாலேஜ் என்று பொருள். ஆனால் இது வெறும் அறிவுத்திறன் சார்ந்த தகவல் அல்ல. இது அனுபவம் மூலமாகவும் ஒன்றுபடுவதன் யூனிட்டி மூலமாகவும் பிறக்கும் அறிவு. உச்ச முக்கோணத்தின் நுட்பமான கருத்தியல் கருத்துகள் அறியப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு நிஜத்தில் வெளிப்படத் தயாராகும் இடமே தாத். இது கருத்துலகிற்கும் வடிவங்களுக்கும் இடையிலான பாலமாகச் செயல்படுகிறது. உதாரணமாக, நீந்துவது எப்படி எனது ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அது பினா நிலை அறிவு, அதாவது வெறும் கருத்தியல். ஆனால் நீங்கள் உண்மையில் தண்ணீரில் குதித்து நீந்தத் தொடங்கும்போது தாதைப் பெறுகிறீர்கள். அது கோட்பாடு மற்றும் நடைமுறையின் கலவை மூலம் வரும் அனுபவ அறிவு. ஹோக்மா ஞானம் மற்றும் பினா புரிதல் ஆகிய இரண்டின் இணக்கமான சங்கமத்தின் விளைவே தாத் ஆகும். ஆணும் பெண்ணும் என்ற 2 அடிப்படை சக்திகள் இணையும்போது அவற்றின் குழந்தையாக இந்த அறிவு பிறக்கிறது. இந்த பெரும்பிளவைக் கடப்பது ஒருவரின் ஆன்மீக பாதையில் மிக முக்கியமான திருப்பு முனையாகும். இது தனது அகங்காரம், ஈகோ மற்றும் பழக்கமான கருத்துக்களில் உள்ள பற்றை விட்டுவிடுவதை குறிக்கிறது. அறிந்திராத ஒன்றைச் சந்திக்க தயாராகி இதன் மூலம் ஒரு புதிய விழிப்புணர்வு நிலைக்குச் செல்வதை குறிக்கிறது. தாத் நம்முடைய சாதாரணமான நான் நம்முடைய உச்சகட்ட ஆன்மீக நான் இலிருந்து பிரித்து வைக்கிறது. பல ஞானிகள் இந்த அனுபவத்தை ஆன்மாவின் இருண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் த சோல் என்று வர்ணிக்கிறார்கள். இது உண்மையான அறிவை பெறுவதற்குத் தேவையான பழைய வழிகாட்டல்களை இழந்து திசை மாறிப்போகும் ஒரு காலமாகும். காட்சியின் அடிப்படையில் பார்த்தால் தாத் வாழ்வின் மரத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளை இணைக்கும் ஒரு சுரங்கம் அல்லது ஃபனல் போல கற்பனை செய்யலாம். இது ஒரு உருமாற்றப் புள்ளி. இங்குதான் தெய்வீக நோக்கம் நிஜமாக வெளிப்படத் தயாராகிறது. தாத் இல்லையென்றால் வாழ்வின் மரம் 2 துண்டுகளாக பிரிந்திருக்கும். மேலும் உலகத்தை படைப்பதற்காக தெய்வீக ஆற்றல் கீழே பாய்ந்து வர முடியாது. அந்த பெரும் பள்ளத்தை தாண்டிய பிறகு நாம் உணர்வுகள் மற்றும் நெறிமுறைகளின் உலகத்திற்குள் நுழைகிறோம். அங்கு நாம் சந்திக்கும் முதல் சேபயர், செஃபிரா, சேசெட் ஆகும். அதன் பொருள் கருணை, அன்பு அல்லது பெருந்தன்மை என்பதாகும். கெசெத் வலது தூணில் ஹோக்மா கீழே அமைந்துள்ளது. இது சற்று உறுதியான மட்டத்தில் ஹோக்மாவின் நேரடி தொடர்ச்சியாக இருக்கிறது. ஹோக்மா என்பது எல்லையற்ற சாத்தியம் என்றால் கெசெத் என்பது வரம்பற்ற கொடுக்கும் மற்றும் விரிவடையும் ஆசை. இது தூய்மையான, நிபந்தனையற்ற அன்பு, எல்லையற்ற தாராள குணம், வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான ஆர்வம். நீதியுள்ளவர்களுக்கும் பாவிகளுக்கும் பாரபட்சம் பார்க்காமல், எதையும் எதிர்பார்க்காமல் ஒளிரும் சூரியனை கற்பனை செய்து பாருங்கள். இதுவே கெசெத்தின் கொள்கை. புராணங்களில் இந்த கெசெத் கனிவும் தாராளமும் மிக்க மன்னன் அல்லது ஜூபிடர், ஜிஎஸ் போன்ற ஞானத்துடனும் நல்லெண்ணத்துடனும் ஆட்சி செய்யும் உச்ச கடவுள் தந்தையின் ஆதி வடிவத்துடன் பெரும்பாலும் இணைக்கப்படுகிறது.
கெசெத் பேரரசுகளை கட்டமைப்பவர், சட்டமியற்றுபவர், காப்பாளர். இது கட்டமைப்புகளை உருவாக்குகிறது, ஆனால் அது கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, செழிப்புக்காகவே. கெசெத்தின் நிறம் நீலம். அது அமைதி, ஆழம் மற்றும் ஸ்திரத்தன்மையின் நிறம். நாம் இதை கண்களுக்கு புலப்படும் வகையில் உயிர் தரும் நீரை வற்றாமல் பொழியும் ஒரு நீரூற்றாக கற்பனை செய்யலாம். மனித உளவியலில் கெசெத் நம்முடைய இரக்கம், கருணை, மன்னிப்பு மற்றும் பரோபகாரம் செய்யும் திறனாக வெளிப்படுகிறது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை, நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுதல், சுற்றியுள்ளவர்களின் வெற்றியில் மகிழ்ச்சியடைதல் ஆகியவை இதன் வெளிப்பாடுகள். இருப்பினும் எந்த ஒரு சக்தியையும் போலவே சமநிலைப்படுத்தும் கொள்கை இல்லாமல் கெசெத் அதன் தூய வடிவத்தில் அழிவுகரமானதாக மாறக்கூடும். கட்டுப்பாடற்ற விரிவாக்கமும் பாரபட்சமற்ற தாராள குணமும் குழப்பத்தையும், பலவீனங்களுக்கு இடமளிப்பதையும், பொறுப்பற்ற தன்மையையும் ஏற்படுத்தும். குழந்தையை பரிசுகளால் மூழ்கடித்து எதற்கும் மறுக்காத ஒரு பெற்றோரை கற்பனை செய்து பாருங்கள். அது மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும். எனவே இந்த பேரண்டத்தில் இணக்கத்தை நிலைநாட்ட கெசெத் அதற்கு எதிரான ஒரு நிலையை நாடுகிறது. அந்த நிலையை நாம் அடுத்த சேபீராவில் சந்திப்போம். ஹேசட்டுக்கு நேர் எதிரே, கடுமையின் இடதுபுறத் தூணில், அதன் இன்றியமையாத எதிர்மறையான 5வது செஃபிரா கெபுரா உள்ளது. இதன் பொருள் கடுமை, வலிமை அல்லது தீர்ப்பு எனப்படுகிறது. ஹேசட் என்பது விரிவடைந்து செல்லும் ஆற்றல் என்றால், கெபுரா என்பது சுருக்கம், கட்டுப்பாடு மற்றும் பிரித்தறிதலுக்கான ஆற்றலாகும். ஹேசட் நிபந்தனையற்ற ஆம் என்றால் கெபுரா அவசியமான இல்லை. ஹேசட்டிலிருந்து வெளிப்படும் அளவற்ற கருணையின் ஓட்டத்திற்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் கொடுக்க இந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. ஒரு தோட்டக்காரரை கற்பனை செய்து பாருங்கள். செடிகள் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற வெறியுடன் கட்டுப்பாடின்றி வளர்வது ஹேசட். கெபுரா என்பது தோட்டக்காரரின் கையில் இருக்கும் கவாத்து கருவி. இது தேவையற்ற, பலவீனமான மற்றும் நோயுற்ற பகுதிகளை வெட்டி அகற்றி ஆரோக்கியமான கிளைகளுக்கு வலிமை கொடுத்து நல்ல அறுவடையை உறுதி செய்கிறது. கெபுரா இல்லாவிட்டால் ஹேசட்டின் கருணை மூச்சு திணற வைக்கும் குழப்பமாக மாறிவிடும். கெபுரா என்பது தீர்ப்பின் கொள்கை, ஆனால் அது தண்டனை அளிப்பதற்கான அர்த்தத்தில் அல்ல. மாறாக ஒரு புறநிலை மதிப்பீடு மற்றும் எல்லைகளை நிர்ணயிக்கும் பொருளில் உள்ளது. இது நல்லது, இது கெட்டது, இது சரி, இது தவறு என்று கூறும் ஆற்றல். இது தெளிவையும் ஒழுங்கையும் கொண்டு வருகிறது. புராணங்களில் கெபுரா செவ்வாய், மார்ஸ் அல்லது ஆரேஸ் போன்ற போர்வீரக் கடவுளின் ஆளுமையுடன் தொடர்புடையது. இது ஒழுக்கம், மன உறுதி, தைரியம் மற்றும் பழமையான, வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அனைத்தையும் அழிக்கும் திறன் ஆகியவற்றின் ஆற்றலாகும். கெபுராவின் நிறம் சிவப்பு. அது நெருப்பு, வலிமை மற்றும் செயலின் நிறம். மனித உளவியலில் கெபுரா என்பது நம்முடைய சுய ஒழுக்கம், விமர்சன சிந்தனை, வேண்டாம் என்று சொல்லும் திறன் மற்றும் நமது எல்லைகளை பாதுகாக்கும் ஆற்றலாக வெளிப்படுகிறது. இது சிரமங்களை வெல்வதற்கும் இலக்கில் கவனம் செலுத்துவதற்கும் உதவும் மன உறுதியாகும். நிச்சயமாக கெபுராவின் குறைபாடு எவ்வளவு ஆபத்தானதோ அதே அளவு அதன் அதிகப்படியான நிலையும் ஆபத்தானது. சமநிலையற்ற கெபுரா கொடுமை, கொடுங்கோன்மை, வெறித்தனம் மற்றும் அனாவசியமான ஆக்கிரமிப்பாக மாறுகிறது. ஹேசட் கருணை மற்றும் கெபுரா கடுமை ஆகியவற்றின் இடைவினையில்தான் நல்லிணக்கம் பிறக்கிறது. இந்தச் சமநிலையே வாழ்வின் மரத்தின் அடுத்த மைய செஃபிராவை உருவாக்குகிறது. ஜீவ விருட்சத்தின் மையத்தண்டில் அதன் இதயப் பகுதியில் 6வது செஃபிராவாக டிஃபெரெட் உள்ளது. இதன் பெயர் அழகு அல்லது மகிமை, பேரொளி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. டிஃபெரெட் விரிவடைந்து பெருகும் ஹெசட்டின் கருணைக்கும் சுருக்கி இருக்கும் கெபுராவின் கண்டிப்புக்கும் இடையிலான சரியான சமநிலை புள்ளியாகும். இது முரண்பாடுகளின் நல்லிணக்கம். ஹெசட் ஒரு கோட்பாடு, தீசிஸ் என்றால் கெபுரா அதற்கான எதிர்கோட்பாடு, ஆன்டிதிசிஸ். டிஃபெரெட் அவற்றின் ஒருங்கிணைந்த சாரமாக, சிந்தசிஸ் விளங்குகிறது. இது செஃபிரா அமைப்பின் மையமாக திகழ்கிறது. உயர்வான ஆன்மீக நிலைகளை தாழ்வான பௌதிக நிலைகளுடன் இது இணைக்கிறது. இதனாலேயே டிஃபெரெட் ஜீவ விருட்சத்தின் இதயம் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுகிறது. தெய்வீகமானது மனித இயல்புடன் இணையும் புள்ளி இதுவே. ஒரு தராசை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு புறம் வரம்பற்ற அன்பு,
மறுபுறம் கடுமையான நீதி. டிஃபரெட் என்பது இவ்விரு கோட்பாடுகளும் இணைந்து செயல்பட்டு நல்லிணக்கத்தையும் அழகையும் உருவாக்கும் சரியான சமநிலையாகும். தொன்மவியலில் டிஃபரெட் கிறிஸ்து, ஒசிரிஸ் அல்லது டயோனைசஸ் போன்ற மரித்து உயிர்த்தெழும் கடவுளின் ஆதி மாதிரியுடன் தொடர்புடையது. இது உயர் உணர்வு நிலையை அடைய அகங்காரத்தை தியாகம் செய்வதையும் உருமாற்றம் மற்றும் ஆன்மீக மறுபிறப்பையும் குறிக்கிறது. இது தெய்வீக குழந்தையின் மகன் ஆதி மாதிரியும் கூட. இவர் பரலோகத் தந்தைக்கும் ஹோக்மா பூமி தாய்க்கும் பினா இடையே மத்தியஸ்தராக செயல்படுகிறார். டிஃபெரெட்டின் நிறம் மஞ்சள் அல்லது தங்க நிறமாகும். இது சூரியனின் நிறம், ஒளியின் பிரகாசம் மற்றும் ஞானத்தின் பிரதிபலிப்பு. பார்ப்பதற்கு இது மையப்புள்ளி போல் இருந்து மற்ற செஃபிராக்களை நோக்கி ஒளிக்கதிர்களை பரப்புவது போலிருக்கும். மனித உளவியலில் டிஃபெரெட் நம்முடைய உண்மையான சுயம் அல்லது உயர் சுயத்தை, ஹையர் செல்ஃப், குறிக்கிறது. இது நமது ஆளுமையின் மையம். இங்கேதான் நமது ஆசைகள் மற்றும் கடமைகள், உணர்ச்சிகள் மற்றும் அறிவு ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையை நாம் அடைய முடியும். ஆன்மீகப் பாதையில் டிஃபெரெட் நிலையை அடைவது என்பது முழுமை, தன்னிலை உணர்தல், உண்மையாக தியாக மனப்பான்மையுடன் இணக்கத்துடன் அன்பு செலுத்தக்கூடிய திறனைப் பெறுவதை குறிக்கிறது. இந்த நிலையில் ஒரு நபர் தன்னுடைய சுயநல உந்துதல்களிலிருந்து செயல்படாமல் பிரபஞ்சம் முழுவதுடனும் நல்லிணக்கம் கொண்டு தன்னுடைய ஆழ்ந்த மையத்திலிருந்து செயல்படுகிறார். உயிரின் மரத்தில் நாம் இன்னும் கீழிறங்கும்போது நமது ஆளுமை மற்றும் இருப்பின் மிகவும் குறிப்பிட்ட அம்சங்களை கட்டுப்படுத்தும் அடுத்த முக்கோணப் பகுதிக்குள் நுழைகிறோம். 7வது ஸ்தூலமான நெட்சாக் ஹெசட்க்கு கீழே இரக்கத்தின் வலது தூணில் அமைந்துள்ளது. அதன் பெயரின் பொருள் வெற்றி அல்லது நித்தியம் என்பதாகவும். நெட்சாக் நமது உள்ளுணர்வு, உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் பேரார்வம் ஆகியவற்றின் உலகை பிரதிபலிக்கிறது. இது நம்மை உந்திச் செலுத்தும் இயற்கையான, கட்டுப்படுத்தப்படாத ஆற்றலாகும். டிஃபெரெட் ஒரு விழிப்புணர்வுள்ள இதயமாக, மனசாட்சியாக இருந்தால் நெட்சாக் உள்ளுணர்வு மிக்க இதயமாகும். இது நமக்குள்ளிருக்கும் இயற்கையின் சக்தி. நமது விலங்கு உள்ளுணர்வுகள், படைப்பாற்றல், உந்துதல்கள் மற்றும் பாலியல் ஆற்றல் ஆகியவை இதுதான். இது பகுத்தறிவோடு அல்லாமல் உணர்வுகளுடன் மட்டுமே தொடர்புடையது. கட்டுப்படுத்த முடியாத காட்டு அல்லது கொந்தளிக்கும் கடலை கற்பனை செய்து பாருங்கள். அதுவே நெட்சாக்வின் ஆற்றல். சக்தி வாய்ந்தது, குழப்பமானது, உயிருடன் துடிப்பது, ஆனால் அமைப்பு அல்லது ஒழுங்கற்றது. புராணங்களில் நெட்சாக் வீனஸ் அல்லது அஃப்ரோடைட் போன்ற காதல் மற்றும் அழகின் தெய்வங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கவர்ச்சி, ஆசை, உத்வேகம் ஆகியவற்றின் அடிப்படை தத்துவமாகும். கலை, கவிதை மற்றும் காதல் உறவுகளுக்கு அடித்தளமாக இருப்பது இதுதான். நான் மற்றும் மற்றவர் என்ற எல்லைகளைக் கடந்து நம்மை ஒன்றிணைக்க தூண்டும் ஆற்றல் இது. நெட்சாக்வின் நிறம் பச்சை. இது இயற்கை, வளர்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் நிறமாகும். மனித உளவியலில் நெட்சாக் நமது உணர்ச்சி பூர்வமான களத்தை குறிக்கிறது. மகிழ்ச்சி, சோகம், அன்பு, கோபம் ஆகியவற்றை நாம் உணரும் திறன் இதுதான். இது நமது கனவுகள், கற்பனைகள் மற்றும் படைப்புத் திறன்கள். வாழ்க்கையை அனுபவிக்கவும், படைக்கவும், நேசிக்கவும் விரும்பும் நம்முடைய ஒரு பகுதி இது. இருப்பினும் வலது தூணில் உள்ள எந்த ஒரு சக்தியையும் போலவே நெட்சாக் தூய வடிவில் சமநிலையற்றது. கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளும் ஆசைகளும் நம் பலவீனங்களில் ஈடுபடவும், மாயைகள், தற்செயலான இன்பங்களை துரத்துதல் மற்றும் சுய ஏமாற்றம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். பகுத்தறிவு இல்லாத உணர்ச்சிகள் குருடானவை. எனவே ஒரு நபரின் ஆளுமை இணக்கமாக செயல்பட நெட்சாவுக்கு அதன் எதிர்ப்பலன் தேவைப்படுகிறது. அதாவது உணர்வுகளின் உலகிற்கு ஒழுங்கையும் அமைப்பையும் கொண்டுவரும் ஒரு ஸ்தூலம் தேவை. உணர்ச்சி பூர்வமான மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த நெட்சாக்கு எதிராக கடும் தூணின் இடது பக்கத்தில் 8வது செஃபிரா அமைந்துள்ளது. அதுதான் ஹோட். இதன் பெயர் மகிமை, உன்னதம் அல்லது அதிர்வு என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. நெட்சாக் உணர்வுகளின் உலகம் என்றால் ஹோட் என்பது பகுத்தறிவு, புத்தி மற்றும் தர்க்கத்தின் உலகம். பகுப்பாய்வு செய்தல், வகைப்படுத்துதல், கோட்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் மொழி சின்னங்கள் மூலம் தொடர்பு கொள்வது போன்ற நமது திறன்களுக்கு இதுவே ஆதாரம். நெட்சாக்கின் மூலமான உணர்ச்சி ஆற்றலை ஹோட் எடுத்துக்கொண்டு அதற்கு வடிவம் கொடுத்து வார்த்தைகள் மற்றும் கருத்துக்களாக மாற்றுகிறது.
ஒரு ஆய்வகத்தில் தரவுகளை ஒழுங்குபடுத்தி கருதுகோள்களை உருவாக்கி துல்லியமான சூத்திரங்கள் மூலம் தன் கண்டுபிடிப்புகளை விவரிக்கும் ஒரு விஞ்ஞானியை கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் ஹோட்டின் ஆற்றல். அனைத்து மனரீதியான செயல்முறைகளுக்கும், அறிவியல், தத்துவம், எழுத்து மற்றும் தொடர்புக்கும் இதுவே பொறுப்பு. தொன்மவியலில் ஹோட் மெர்க்குரி அல்லது ஹெர்மெஸ் போன்ற தூதுவன் கடவுளுடன், அதாவது அறிவு மற்றும் வர்த்தகத்தின் பாதுகாவலனுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. உலகத்தை அறிவார்ந்த மட்டத்தில் புரிந்து கொண்டு அதனுடன் செயல்பட நமக்கு உதவும் பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படை இது. ஹோட்டின் நிறம் ஆரஞ்சு. இது அறிவு மற்றும் தகவல் தொடர்பின் நிறம். மனித உளவியலில் ஹோட் என்பது நம்முடைய மனம், அதாவது நம் அகத்தின் அறிவுசார் அம்சம். தொடர்ந்து சிந்திக்கும், பகுப்பாய்வு செய்யும், சந்தேகிக்கும் மற்றும் எல்லாவற்றையும் விளக்க முயற்சிக்கவும் நம்முடைய பகுதி இதுதான். கற்றல், திட்டமிடல் மற்றும் மூலோபாய சிந்தனைக்கான நமது திறன் இதுவே. நெட்சாக் மற்றும் ஹோட் ஆகியவை இதயம் மற்றும் பகுத்தறிவு, உணர்வு மற்றும் சிந்தனை என முரண்பட்ட இணையை உருவாக்குகின்றன. அவை நல்லிணக்கத்துடன் செயல்பட வேண்டும் என்பதே சிறந்த நிலை. பகுத்தறிவு உணர்வுகளை வழிநடத்தி கட்டமைக்க வேண்டும். உணர்வுகளோ பகுத்தறிவை உயிர்ப்பித்து ஊக்கப்படுத்த வேண்டும். பொரோபேயும். இருப்பினும் ஹோட் ஆதிக்கம் செலுத்தினால் ஒரு நபர் தேவைக்கதிகமாக பகுத்தறிவுடன், வறண்ட, கிண்டலான மனோபாவத்துடன் தனது உணர்வுகள் மற்றும் உள்ளுணர்விலிருந்து விலகிவிடுகிறார். அவர் தன் சொந்த கோட்பாடுகளுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு யதார்த்தத்துடனான தொடர்பை இழக்க நேரிடும். இது வெறும் அறிவியலின் பொறி. நிறைவான வாழ்க்கை வாழ நெட்சாக் மற்றும் ஹோட் இடையே சமநிலை அவசியம். இந்த சமநிலை அடுத்த 9வது செஃபிராவில் அடையப்படுகிறது. திஃபெரெட்டின் அடியில் நடுநிலை தூணில் அமைந்திருப்பது 9வது செஃபிரா ஆன யெசோடாகும். அதன் நேரடி பொருள் அடிப்படை அல்லது ஆதாரம். யெசோட் மிகவும் முக்கியமானதொரு மையம், ஏனெனில் இது தனக்கு முந்தைய 8 செஃபிரோட்களிலிருந்தும் வரும் ஆற்றல்கள் அனைத்தையும் சேகரித்து அவற்றை தொகுத்து ஒரு ஒருங்கிணைந்த வரைபடமாக அல்லது ஆஸ்ட்ரல் தளமாக உருவாக்குகிறது. இதுவே பின்னர் பௌதீக உலகில் வெளிப்பாடாகிறது. யெசோட் என்பது நமது ஆழ்மனம், கற்பனை திறன், கனவுகள் மற்றும் உள்ளுணர்வுகளின் உலகமே ஆகும். நம்முடைய அனைத்து நினைவுகளும், பழக்க வழக்கங்களும், தன்னிச்சையான எதிர்வினைகளும் இங்கேதான் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. வாழ்க்கையின் மரத்தை, ட்ரீ ஆஃப் லைஃப், ஒரு படைப்புச் செயல்முறையாக நாம் உருவகப்படுத்தினால், யெசோட் என்பது மல்குட் எனப்படும் பௌதிக வீடானது கட்டப்படுவதற்கான இறுதி வரைபடமாக அமைகிறது. இது நமது உலகத்தின் ஒரு வகை நுண்ணிய இரட்டை பிரதி ஆகும். பௌதிக யதார்த்தத்தில் இருக்கும் அனைத்துமே முதலில் யெசோட் மட்டத்தில் ஒரு உருவமாகவோ அல்லது ஒரு கருத்தாகவோ தான் தோன்றுகின்றன. ஒரு சினிமா ப்ரொஜெக்டரின் செயல்பாட்டை கற்பனை செய்து பாருங்கள். படங்களைக் கொண்ட பிலிம் சுருள் யெசோட் ஆகும். அந்த படங்கள் வெளிப்படும் திரையே மல்குட் ஆகும். யெசோட் என்பது நமது ஆளுமையின் அஸ்திவாரம். நமது விழிப்புணர்வுள்ள சுயமானது கட்டப்பட்டிருக்கும் மறைமுகமான அடித்தளம். புராணங்களில் யெசோட் சந்திரனுடன் தொடர்புடையது. இந்த சந்திரன் சூரியனின் திஃபெரெட் ஒளியை பிரதிபலிக்கிறது. அத்துடன் கடல் அலைகள், சுழற்சிகள் மற்றும் ஆழ்மனதின் தாளகதிகளை கட்டுப்படுத்துகிறது. யெசோட்டின் நிறம் உள்ளுணர்வையும் மர்மங்களையும் குறிக்கும் ஊதா அல்லது இளமஞ்சள் கலந்த ஊதா நிறமாகும். மனித உளவியலில் யெசோட் என்பது நமது ஆழ்மனதில் புதைந்துள்ள நனவற்ற பகுதியாகும். நமது சிக்கல்கள், காம்ப்ளெக்ஸ், அடக்கப்பட்ட ஆசைகள், ஆதி மாதிரிகள், ஆர்க்கிடைப்ஸ் மற்றும் அடிப்படை உள்ளுணர்வுகள் இங்குதான் நிலை கொண்டுள்ளன. யெசோட்டுடன் செயல்படுவது என்பது கனவுகள், தியானம் மற்றும் தீவிரமான கற்பனை ஆகியவற்றின் மூலம் செயல்படுவதாகும். இதுவே நமது நடத்தையின் மறைக்கப்பட்ட நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாகும். உலகிற்கு காட்டும் நமது ஈகோ எனும் முகமூடி இந்த யெசோட் தளத்தில்தான் உருவாகிறது. இங்கு நாம் உருவாக்கும் பிம்பங்களை பெரும்பாலும் நாம் நிஜமென நம்புவதால் யெசோட் மாயைகளின் உலகம், realm of illusions என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இறுதி செஃபிராவிற்குள் நுழைவதற்கு முன்னர் யெசோட்டை தூய்மைப்படுத்துவது, அதாவது நமது ஆழ்மனதின் திட்டங்கள் மற்றும் நிரல்களை அறிவது, ஆன்மீக ஒருமைப்பாட்டை நோக்கிய பாதையில் மிக முக்கியமான படியாகும். ஜீவ விருட்சத்தின் அடித்தளத்தை, அதாவது 10வது மற்றும் இறுதி ஸ்பிராவை நாம் இப்போது அடைந்துள்ளோம். அதுதான் மால்குத். அதன் பொருள் இராஜ்யம். மால்குத் என்பது நமது பௌதிக உலகியல் பிரபஞ்சமாகும். நம்முடைய 5 புலன்களால் நாம் உணரும் உலகம் இதுதான்.
நம் காலடியில் உள்ள மண், நம்முடைய உடல், நாம் வாழும் நகரங்கள், கண்ணால் காணும் இந்த முழு பிரபஞ்சமும் மால்குத்தே. தெய்வீக ஒளியின் வெளிப்பாட்டு செயல்முறையின் இறுதிப்புள்ளி மால்குதாகும். இதற்கு முந்தைய 9 நிலைகளின் வழியே பயணம் செய்த ஆற்றல் இங்குதான் அதிகபட்சமாக திண்மையாகி, படிகமாகி, பருப்பொருளாக மாறுகிறது. மால்குத்திற்கு என்று சொந்த ஒளி கிடையாது. சந்திரன் எப்படி ஒளியை தனக்குள் ஏற்று பிரதிபலிக்கிறதோ அதுபோலவே இது மற்ற அனைத்து உயர பிராக்களின் ஒளியையும் ஏற்று பிரதிபலிக்கிறது. அதனால்தான் இது மணமகள் அல்லது அரசி என்றும் அழைக்கப்படுகிறது. இது அரசன் மூலமாக, அதாவது முழு விருட்சத்தின் வழியாக வரும் சக்தியை தனக்குள் ஏற்றுக்கொள்கிறது. தெய்வீக ஒளி மேலே இருந்து கீழே பாயும் நீர் என்று கற்பனை செய்து பாருங்கள். கேட்டர் என்பது அதன் ஊற்று மூலமாகும். வெவ்வேறு வண்ணங்களைப் பெற்றுக்கொண்டு நீர் பாயும் பாதைகளாக ஸ்பிராக்கள் உள்ளன. அந்த நீர் அனைத்தும் மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு பெரிய ஏரியில் வந்து சேர்வது மால்குத் ஆகும். அங்கேதான் முழு மலையும் பிரதிபலிக்கிறது. மால்குத் என்பது முழு சிருஷ்டியின் விளைவாகும். ஆனால் அது வெறுமனே செயலற்ற விளைவு அல்ல. இதுதான் ஆன்மா அதன் மூலத்தை நோக்கிச் செல்லும் தலைகீழ் பயணத்திற்கான தொடக்கப் புள்ளியாகவும் இருக்கிறது. இந்த உலகியல் தளத்தில்தான் விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி எனும் மகத்தான பணி நடைபெறுகிறது. மால்குத்தில் நமது நோக்கம் பருப்பொருளை விட்டு விலகி ஓடுவது அல்ல, மாறாக அதை புனிதமாக்குவதும் நமது அன்றாட நடவடிக்கைகளில் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்துவதும் தான். மால்குத்தின் நிறம் 4 வண்ணங்களின் கலவையாகவும், சிட்ரின், ஆலிவ், சிவப்பு, பழுப்பு மற்றும் கருப்பு. இவை பௌதிக உலகத்தின் 4 கூறுகளான நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பு ஆகியவற்றை பூமி, அப்பு, தேயு, வாயு சிம்பலைஸ் செய்கின்றன. மனித உடலில் மால்குத் என்பது பாதங்களை குறிக்கிறது. இது நிலத்துடன் நாம் கொண்டுள்ள நேரடி தொடர்பாகும். இங்கு இந்த நேரத்தில் இருப்பதற்கான, பௌதிக உலகில் செயல்படுவதற்கான நம் திறனே இது. மால்குத்தை புரிந்து கொள்வது என்பது நம் உலகம் தெய்வீகத்திலிருந்து பிரிந்ததல்ல, மாறாக அதுவே தெய்வீகத்தின் மிகவும் திண்மையான வெளிப்பாடாகவும் அதன் இராஜ்யமாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதாகவும். 10 செஃபிரோத்துகளை பற்றி நாம் ஆராய்ந்த பின் ஜீவ விருட்சத்தின் ஒட்டுமொத்த வடிவமைப்பை இப்போது பார்க்கலாம். செஃபிரோத்துகள் ஏதேச்சையாக வைக்கப்படாமல் 3 செங்குத்து தூண்களை உருவாக்குகின்றன என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். வலது தூண், அதில் ஹோக்மா, ஹெசெத் மற்றும் நெட்சாக் ஆகியவை உள்ளன. இரக்கத்தின் தூண் யாக்கின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தூணானது ஆண்பால் செயலாற்றும், விரிவடையும் மற்றும் கொடுக்கும் தன்மையை குறிக்கும் அடிப்படை கொள்கையாகும். இது தூய்மையான, கட்டுப்படுத்தப்படாத ஆற்றல், வலிமை மற்றும் அபரிமிதமான செழிப்பு ஆகும். பிரபஞ்சத்தில் இந்த ஒரு தூண் மட்டுமே இருந்திருந்தால் அது முடிவற்ற மற்றும் வடிவமற்ற விரிவாக்கத்தில் வெடித்து சிதறியிருக்கும். இது கட்டுப்பாடற்ற சக்தியாகவும் எல்லைகள் அற்ற பாசமாகவும் மாறும். இது இறுதியாக ஒருவரை மூச்சு திணற வைத்து அழிவை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. கரையே இல்லாத ஒரு நதி அதன் வெள்ளத்தால் அனைத்தையும் மூழ்கடிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் வலது தூணின் சக்தி மிக அதிகமாக வெளிப்படும் போது நடக்கும். உளவியல் தளத்தில் இந்த தூண் நம்முடைய உள்ளுணர்வு, உணர்ச்சிகள், படைப்பாற்றல், தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையுடன் பிணைந்துள்ளது. இந்த தூணின் ஆற்றல் மிகுந்தவர்களுக்கு இயல்பாகவே அதிக வெளிப்படைத்தன்மை, நட்புணர்வு, எண்ணற்ற புதிய யோசனைகள் மற்றும் உற்சாகம் இருக்கும். இவர்கள் தங்கள் வளங்களையும் நேரத்தையும் எளிதில் மற்றவர்களுடன் பகிர்ந்தளிப்பார்கள். ஆனால் இவர்களின் பலவீனம் என்னவென்றால் கட்டுப்பாடின்மை, அப்பாவியான குணம், நடைமுறைக்கு ஒவ்வாமை மற்றும் எல்லாவற்றிலும் வரம்பு மீறி ஈடுபடும் போக்கு ஆகியவைதான். அவர்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளைக் கொடுப்பார்கள். அத்துடன் அவர்கள் தொடங்கும் திட்டங்களை பெரும்பாலும் முழுமைப்படுத்த மாட்டார்கள். இரக்கத்தின் தூணின் செயல் இயக்கவியலை புரிந்து கொள்வதன் மூலம் பிரபஞ்சத்திலும் நம் சொந்த ஆத்மாவிலும் செயல்படும் அடிப்படை சக்திகளில் ஒன்றை நாம் உணரலாம். இது வளர்ச்சிக்கும் தாராளமாக கொடுப்பதற்கும் உண்டான ஒரு நித்தியமான உந்துதலாகும். இந்த உந்துதல்தான் உலக அமைப்பே தாங்கப்பட்டிருக்கும் 2 முக்கிய தூண்களில் ஒன்றாகும். சமநிலை எவ்வாறு அடையப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள அதற்கு நேர் எதிரான இடது தூண் பற்றி நாம் பார்க்க வேண்டும். தயவின் தூணுக்கு நேர் எதிரில் இருப்பதுதான் இடதுபுறத் தூண். இதில் பினா, கெபுரா, ஹோட் ஆகிய செஃபிரோட்கள் இருக்கின்றன. இதைத்தான் கண்டிப்பின் தூண்
அதாவது போவாஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த தூண் பெண்மைத்தன்மையையும் செயலற்ற கட்டுப்படுத்தும் மற்றும் ஏற்கும் கொள்கையையும் குறிக்கிறது. இதன் முக்கிய பணி என்னவென்றால், வலது தூணில் உள்ள எல்லையற்ற சக்திக்கு ஒரு வடிவத்தையும் கட்டமைப்பையும் எல்லைகளையும் கொடுப்பதுதான். வலது தூண் விரிவடையும் சக்தியாக இருந்தால், இடது தூண் அதற்கு நேர்மாறாக சுருங்கும் சக்தியாக செயல்படுகிறது. அண்டத்தில் இடது தூண் மட்டுமே இருக்குமானால் அது ஒரே ஒரு புள்ளியாகச் சுருங்கிவிடும். அது உயிரற்ற, உறைந்து போன ஒரு கட்டமைப்பாக மாறிவிடும். அதாவது உயிரே இல்லாத ஒரு ஒழுங்கு, உள்ளடக்கமே இல்லாத வெறும் வடிவமாக அது இருக்கும். ஆற்றில் தண்ணீர் இல்லாமல் வெறும் மணல் பாதை மட்டுமே இருப்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் இடது தூணின் உச்சபட்ச வெளிப்பாடு. இது உடலுக்கு வடிவத்தை கொடுக்கும் எலும்புக்கூடு போன்றது, ஆனால் அதுவே உயிர் அல்ல. உளவியல் ரீதியாக பார்த்தால் இந்த தூண் நம்முடைய பகுத்தறிவு, தர்க்கம், ஆழ்ந்த பகுப்பாய்வு, விமர்சன சிந்தனை, ஒழுக்கம் மற்றும் எல்லைகளை நிர்ணயிக்கும் திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இடது தூணின் ஆற்றல் அதிகமாக உள்ளவர்கள் பொதுவாக பகுத்தறிவுடனும் நடைமுறைக்கு ஏற்றபடியும் ஒழுங்குடனும் நம்பகமானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களாகவும் மற்றும் வியூகம் வகுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். எந்த அமைப்பிலும் உள்ள நுணுக்கங்களையும் குறைபாடுகளையும் அவர்களால் எளிதில் கண்டறிய முடியும். அவர்கள் ஒழுங்கையும் நீதியையும் மிகவும் மதிக்கிறார்கள். ஆனாலும் அவர்களின் பலவீனம் என்னவென்றால் அதீதமான விமர்சனம், அவநம்பிக்கை, உணர்ச்சி ரீதியான இறுக்கம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை இல்லாத மனப்பான்மை ஆகியவையாக இருக்கலாம். மாற்றங்களைக் கண்டு அஞ்சுவதும், தன்னிச்சையான செயல்பாடுகள் அல்லது இரக்கம் காட்டுவதும் அவர்களுக்கு கடினமானதாக இருக்கும். அவர்கள் விதிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த விதிகளுக்கு பின்னால் இருக்கும் மனிதனை பார்ப்பதில்லை. இந்த கண்டிப்பின் தூண் என்பது குழப்பத்தை தடுத்து ஒழுங்கை உருவாக்க மிகவும் தேவையான ஒரு சக்தியாகும். இது பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் விளைவுகளின் முக்கியத்துவம் குறித்து நமக்கு கற்பிக்கிறது. தயவு, கொடுத்தல் மற்றும் கண்டிப்பு, எல்லைகளை நிர்ணயம் செய்தல் ஆகிய இந்த இரு தூண்களின், அதாவது ஈதலுக்கும் வரையறைக்கும் இடையேயான செயல்பாடு மூலமாக மட்டுமே ஒரு இணக்கமான மற்றும் வளர்ச்சியடையும் நிஜம் உருவாகிறது. அவற்றின் நித்தியமான நடனமே வாழ்க்கையின் அனைத்து வேறுபாடுகளையும் பன்முகத்தன்மையையும் உருவாக்குகிறது. கருணைத் தூண் மற்றும் வலிமையின் தூண் ஆகிய இரண்டு உச்ச நிலைகளுக்கும் மத்தியில் மையத்தூண் அல்லது நடுநிலைத் தூண் அமைந்துள்ளது. இதில் 4 செஃபிரோட்கள் உள்ளன. உச்சியில் கேட்டர், கேட்டர், நடுவில் திபாரத், டிஃபரேத், அடியில் ஏசோட், ஏசோடு மற்றும் மிகவும் கீழே மால்கூட், மல்குட். இந்த தூண் சமநிலைத் தூண் அல்லது உணர்வுத் தூண் என்று அழைக்கப்படுகிறது. இதன் பணி வலது மற்றும் இடது தூண்களின் முரண்பட்ட சக்திகளை ஒன்றிணைத்து இணக்கப்படுத்துவதாகும். இது சமநிலையின் பாதை, அதாவது தங்கமான நடுநிலை. வலது தூண் ஆம் என்றும் இடது தூண் இல்லை என்றும் இருந்தால், மையத்தூண் ஆம் ஆனால் அல்லது இல்லை இருந்தால் என்று இருக்கும். இது உள்ளுணர்வு அல்லது கோட்பாட்டை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது அல்ல. இது விழிப்புணர்வுடன் கூடிய தேர்வின் பாதை. கயிற்றில் நடக்கும் ஒருவரை கற்பனை செய்து பாருங்கள். அவர் கயிற்றில் நிற்க தனது எடையை இடதுபுறமும் வலது புறமும் மாற்றி தொடர்ந்து சமநிலைப்படுத்துகிறார். இந்த கயிறுதான் நடுநிலைத் தூண். இந்த தூணின் வழியாக பயணிப்பது ஆன்மீக உயர்வின் பாதை. இது கபாலாவில் அம்புப்பாதை, பாத் ஆஃப் த ஆரோ என்று அழைக்கப்படுகிறது. இது பௌதீக உலகத்திலிருந்து மால்கூட், ஆழ்மனம், ஏசோட் மற்றும் தனித்துவத்தின் மையம் திபாரத் வழியாக தெய்வீக மூலத்தை கேட்டர் நோக்கி நேரடியாக இட்டுச் செல்கிறது. உளவியல் ரீதியில் இந்த தூண் நமது உணர்வு நிலையை குறிக்கிறது. நமது ஆளுமையின் பல்வேறு பகுதிகளை கவனிக்கவும் ஒருங்கிணைக்கவும் கூடிய நமது நான், செல்ஃப் இதுதான். விழிப்புணர்வுடன் இருப்பதற்கும் நிகழ்காலத்தில் நிலைத்திருப்பதற்கும் சமச்சீர் முடிவுகளை எடுப்பதற்கும் உள்ள நம் திறன் இதுவே. நடுநிலைப் பாதையில் வளர்ச்சி காண்பது என்பது எந்த ஒரு உச்ச நிலைக்கும் செல்லாத திறனை வளர்ப்பதை குறிக்கிறது. இது தாராளமாக இருப்பது, ஆனால் விரயம் செய்யாமல் இருப்பது. கண்டிப்புடன் இருப்பது, ஆனால் இரக்கமற்றவராக இல்லாமல் இருப்பது. உணர்ச்சி வசப்படுவது, ஆனால் படபடப்பாக இல்லாமல் இருப்பது. பகுத்தறிவுடன் இருப்பது, ஆனால் உணர்ச்சியற்றவராக இல்லாமல் இருப்பது போன்ற திறமை. இது முழுமையை அடையும் பாதை.
உண்மையான பலமும் ஞானமும் ஏதோ ஒரு உச்சநிலையை பின்பற்றுவதில் இல்லை, மாறாக அவற்றை சமநிலையில் வைத்திருக்கும் திறனில்தான் உள்ளது என்று வாழ்க்கை மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மையத் தூண் என்பது பிரபஞ்சத்தின் மற்றும் நமது ஆத்மாவின் முதுகெலும்பாகும். இதைச் சுற்றியே முழு வாழ்க்கையும் சுழல்கிறது. இதுவரை நாம் செஃபிரோத் பற்றி பேசினோம். அவை 10 சக்தி மையங்கள் அல்லது இருப்பின் நிலைகள். ஆனால் ஜீவ விருட்சம் என்பது வெறும் 10 புள்ளிகளின் தொகுப்பு மட்டுமல்ல. அவற்றை இணைக்கும் பாதைகளும் வரிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த வரிகள் 22 உள்ளன. இவற்றை பாதைகள், பாத்ஸ் என்று அழைக்கிறோம். செஃபிரோத் என்பவை ஒரு வரைபடத்தில் உள்ள நகரங்கள் என்றால், இந்த பாதைகள் அந்த நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலைகளாகும். இந்த 22 பாதைகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வகை ஆற்றலையும் ஒரு தொன்மையான அனுபவத்தையும் அல்லது ஒரு விழிப்புணர்வு நிலையிலிருந்து செஃபிரா மற்றொரு நிலைக்கு மாறும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தையும் குறிக்கின்றன. கபாலாவின் மரபுப்படி இந்த பாதைகள் ஒவ்வொன்றும் ஹீப்ரு அரிச்சுவடியின் 22 எழுத்துக்களில் ஒன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இது தற்செயலானது அல்ல. ஹீப்ரு மொழியில் எழுத்துக்கள் வெறும் ஒலிச் சின்னங்கள் அல்ல. ஒவ்வொரு எழுத்தும் புனிதமானதாகவும் ஒரு குறிப்பிட்ட தெய்வீக ஆற்றலையும் அண்ட விதிகளை தாங்கியுள்ளதாகவும் கருதப்படுகிறது. எனவே ஜீவ விருட்சத்தின் பாதைகளில் பயணிப்பது என்பது இந்த எழுத்துக்கள் ஒவ்வொன்றின் அர்த்தத்திலும் ஆற்றலிலும் தியானபூர்வமாக மூழ்கிப் பார்ப்பதாகும். இதைத் தவிர பிற்கால மரபுகளில், குறிப்பாக மேற்கத்திய இரகசிய அறிவியலில் வெஸ்டர்ன் எசோட்டெரிசிசம், இந்த 22 பாதைகளும் டாரோட் அட்டைகளின் 22 மேஜர் ஆர்கானாவுடன் மேஜர் ஆர்கானா தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. உதாரணமாக கேதர், கேதர் மற்றும் ஹோக்மாவை இணைக்கும் பாதை தி ஃபூல் என்ற ஆர்கானாவுடன் தொடர்புடையது. இது ஒரு பயணத்தின் தொடக்கத்தையும் தூய்மையான ஆற்றலையும் குறிக்கிறது. ஹோக்மா மற்றும் பைனா வுக்கு இடையேயான பாதை தி மெஜிஷியன் உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது மன உறுதியையும் திறமையையும் குறிக்கிறது. இதுபோல மற்ற பாதைகளும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு ஜீவ விருட்சத்தை சுய அறிவை அறிந்து கொள்வதற்கான நம்ப முடியாத வளமான கருவியாக மாற்றுகிறது. பாதைகளை படிப்பதன் மூலம் நமது வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை எந்தெந்த ஆற்றல்கள் இணைக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, நமது உணர்ச்சிகள் நெட்சாக் நமது பகுத்தறிவுடன் சோட் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன. தி ஸ்டார் என்ற ஆர்கானாவுடன் தொடர்புடைய பாதை வழியாக அவை இணைகின்றன. இது நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் பற்றி பேசுகிறது. பாதைகள் என்பது விருட்சத்தின் இயக்கவியல் அம்சங்களாகும், டைனமிக் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த அமைப்பு நிலையானது அல்ல, மாறாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டும் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டும் இருக்கிறது என்பதை அவை காட்டுகின்றன. இது இப்போது இருப்பது என்ன என்பதற்கான வரைபடம் மட்டுமல்ல, எப்படி ஆவது என்பதற்கான வரைபடமும் கூட. இப்பொழுது நாம் வாழ்வு மரத்தின் ட்ரீ ஆஃப் லைஃப் அமைப்பை பற்றி ஒரு பொதுவான கருத்தை பெற்றிருக்கிறோம். இப்போது எழுகிற முக்கிய கேள்வி என்னவென்றால், இதையெல்லாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது? கபலா வலியுறுத்துவது என்னவென்றால், மனிதன் கடவுளின் சாயலிலும் உருவத்திலும் உருவாக்கப்பட்டான். எனவே வாழ்வு மரம் என்பது இந்த பேரண்டத்தின் வரைபடம் மட்டுமல்ல, அது நம்முடைய உளவியல் மற்றும் ஆன்மீக அமைப்பின் வரைபடம் கூட. நம்மில் ஒவ்வொருவரும் பெரிய உலகத்தை மேக்ரோகாசம், தனக்குள்ளே பிரதிபலிக்கும் ஒரு சிறிய உலகம் மைக்ரோகாசம் ஆவோம். இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். கேட்டர் இது நம்முடைய தெய்வீக பொறி, நம்முடைய உயர்நிலை ஆன்மா, ஹையர் செல்ஃப், ஏகனான கடவுளுடனான நம்முடைய இணைப்பு. ஹோச்மா மற்றும் பினா இவை நம்முடைய மூளையின் 2 அரைக்கோளங்கள், உள்ளுணர்வு, படைப்புத் திறன் கொண்ட வலது அரைக்கோளம் மற்றும் தர்க்க ரீதியான பகுப்பாய்வு செய்யும் இடது அரைக்கோளம். செசெட் இது அன்பு செலுத்தும், கருணை காட்டும், தாராளமாக இருக்கும் நம்முடைய திறன். கெபுரா நம்முடைய மன உறுதி, ஒழுக்கம் மற்றும் வேண்டாம் என மறுக்கும் நம்முடைய சக்தி. டிஃபெரெட் இது நம்முடைய ஆளுமையின் மையம், ஆரோக்கியமான சமநிலையுள்ள நிலையில் உள்ள நம்முடைய ஈகோ நம்முடைய இதயம். நெட்சாக் நம்முடைய உணர்ச்சிகள், உள்ளுணர்வுகள் மற்றும் ஆசைகள். ஷோட்
நம்முடைய புத்திசாலித்தனம், தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை. ஏசோத் ஏசோட் நம்முடைய ஆழ்மனம், சப்கான்ஷியஸ், கனவுகள், நினைவுகள் மற்றும் பழக்க வழக்கங்களின் உலகம். இறுதியாக மால்கூத் மால்குத் இது நம்முடைய பௌதிக உடலும் இந்த உலகத்துடனான நம்முடைய தொடர்பும் ஆகும். இந்த வரைபடத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய முடியும். உதாரணமாக, உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டில் சிக்கல் இருந்து ஒரு வேலையை முடிக்க முடியாமல் தடுமாறினால் உங்களுக்கு கெபுராவின் சக்தி குறைவாக இருக்க வாய்ப்பு உள்ளது. நீங்கள் எப்போதும் மேகங்களில் மிதந்து கொண்டிருந்து உங்கள் யோசனைகளை நடைமுறைப்படுத்த கடினமாக இருந்தால் நீங்கள் மால்கூத்துடன் உள்ள தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அதாவது நிலத்தில் கால் ஊன்று, கிரவுண்ட் யோர் செல்ஃப் வேண்டும். கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சிகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் நெட்ஷாக் மற்றும் ஹோட் ஆகியவற்றின் சமநிலையில் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்வு மரம் என்பது சுய பகுப்பாய்வுக்கும் நோக்கமுள்ள ஆன்மீக வளர்ச்சிக்குமான ஒரு கருவியாக மாறுகிறது. குறிப்பிட்ட செஃபிரோட் தியானம் செய்வதன் மூலம் அவற்றுக்கு உரிய குணங்களை நமக்குள்ளே தூண்டவும் சமநிலைப்படுத்தவும் முடியும். இது பண்டைய அண்டவியல் திட்டத்தை சுய வளர்ச்சிக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டியாக மாற்றுகிறது. கபாலா தத்துவத்தின் மிக முக்கியமான, அதே சமயம் ஜீவ விருட்சத்துடன் வாழ்வின் மரம் பிரிக்க முடியாத ஒரு கோட்பாடு உள்ளது. அதுதான் டிக்கூன் ஓலாம், அதாவது உலகை சீரமைத்தல். கபாலியர்களின் சிருஷ்டி புராணத்தின்படி கிரியேஷன் மித் இந்த ஈடில்லா வெளிப்பாட்டு செயல்முறையின் ஆரம்பத்திலேயே ஒருவிதமான விண்வெளி பேரழிவு, காஸ்மிக் கேட்டாஸ்ட்ரோஃப் நிகழ்ந்தது. அது ஷெவிராத் ஹாக்கெலிம் அல்லது பாத்திரங்கள் உடைதல் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் தெய்வீக ஒளி 10 செஃபிரோட் என்னும் பாத்திரங்களை நிரப்ப வேண்டியிருந்தது. ஆனால் முதல் மிக மென்மையான பாத்திரங்கள் அந்த ஒளியின் ஆற்றலை தாங்க முடியாமல் உடைந்து சிதறின. இதன் விளைவாக தெய்வீக ஒளியின் தீப்பொறிகள் நிட்சோட்சோத் கீழ் உலகங்களுக்குள் வீழ்ந்து பௌதிகத்தன்மை மற்றும் சுயநலத்தின் கியூலிஃபாத் ஓடுகள் எனும் பிடியில் சிக்கி சிறைப்பட்டன. நம்முடைய இந்த உலகம் மல்குத் தற்போதைய நிலையில் இந்த பேரழிவின் விளைவே ஆகும். இது நன்மை, தீமை, ஒளி, இருள் ஆகியவற்றின் கலவையாக உள்ளது. மனித குலத்தின் கடமை என்பது இந்த டிக்கூன் ஓலாம்தான். நாம் நம்முடைய நேர்மையான செயல்கள், எண்ணங்கள் மற்றும் நோக்கங்கள் மூலம் இந்த பௌதிக உலகில் சிக்கியுள்ள புனிதத்தின் தீப்பொறிகளைக் கண்டறிந்து அவற்றை அவற்றின் தெய்வீக மூலத்திற்கு திரும்பும்படி மேலே உயர்த்த வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு கருணைச் செயலும், ஒவ்வொரு விழிப்புணர்வு கணமும் ஒரு டிக்கூன் செயலே ஆகும். இது அந்த ஆதிகால இணக்கத்தை மீட்டெடுக்கும் பிரபஞ்ச பணியாகும், காஸ்மிக் ஒர்க். இந்த கோட்பாடு மனித வாழ்வுக்கு நம்ப முடியாத அர்த்தத்தையும் பொறுப்பையும் அளிக்கிறது. நாம் வெறுமனே பிரபஞ்சத்தில் செயலற்ற பார்வையாளர்கள் அல்ல. நாம் சிருஷ்டிப்பில் கடவுளின் செயல்மிகு பங்காளிகள். நம் செயல்களில்தான் இந்த உலகின் தலைவிதி தங்கியுள்ளது. இந்த சூழலில் ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்பது உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதற்கான வரைபடம் மட்டுமல்ல, அதைச் சீரமைப்பதற்கான ஒரு பயண வழிகாட்டியும், ரோட் மேப் ஆகும். நமது ஆன்மீக வளர்ச்சியில் அந்த விருட்சத்தின் வழியாக மேலே செல்லும்போது செஃபிரோத் ஆற்றல்களை நமக்குள்ளேயே சமநிலைப்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் சீரமைப்புக்கு நாம் பங்களிக்கிறோம். நாம் செசெட் கருணை மற்றும் கெபுரா கௌரா கடுமை ஆகியவற்றை நமக்குள்ளே இணக்கமாக்கும்போது உலகம் முழுவதும் கருணைக்கும் கண்டிப்புக்கும் இடையிலான சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறோம். நாம் நம்முடைய அறிவையும் ஹாட் இதயத்தையும் நெட்சாக் இணைக்கும்போது சிருஷ்டியின் பிரிந்த பாகங்களை மீண்டும் இணைக்க வழிவகுக்கிறோம். எனவே கபாலாவில் ஒரு தனிநபரின் மாற்றம், பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மற்றும் உலகின் மாற்றம் ஆகியவை பிரிக்க முடியாத அளவிற்கு ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன. இப்போது நாம் மீண்டும் அந்த வாழ்வு மரத்தின் உச்சியான பகுதிக்குச் சென்று ஒவ்வொரு ஸ்பிராவுடனும் இணைந்திருக்கும் தெய்வீக திருநாமங்களைப் பற்றி பேசலாம். புனித நூல்களில் காணப்படும் கடவுளின் பெயர்கள் வெறும் சொற்கள் அல்ல. அவை அவருடைய சாராம்சத்தின் குறிப்பிட்ட அம்சங்களை வெளிப்படுத்தும் சூத்திரங்கள், ஃபார்முலாஸ் என்று கபாலா கூறுகிறது. ஒவ்வொரு ஸ்பிராவிற்கும் அதன் சொந்த தெய்வீக நாமம் உள்ளது.
அதுவே அதன் ஆற்றலுக்கான திறவுகோலாகும். கிரீடத்தை குறிக்கும் கெதர், கேட்டர், ஸ்ப்ராவிற்குரிய தெய்வீக நாமம் எஹெயே, ஏஹெயே ஆகும். இதன் பொருள் நான் இருக்கிறேன் அல்லது நான் இருப்பேன் என்பதாகும். இந்த நாமம்தான் எரியும் முள் புதருக்குள்ளிருந்து மோசேக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது இருப்பின் தூய்மையான, வேறுபடுத்தப்படாத சாராம்சத்தையும் நித்திய நிகழ்காலத்தையும் வெளிப்படுத்துகிறது. இது எந்தவிதமான பண்புகளும் இல்லாத இருப்பு குறித்த ஒரு பிரகடனமாகும். இந்த நாமத்தின் மீதான தியானம் நம்முடைய ஆழமான இருப்பின் மட்டத்துடன் நம்மை இணைக்க உதவுகிறது. இது நம்முடைய அனைத்து பாத்திரங்கள், பெயர்கள் மற்றும் வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு வெறுமனே இருக்கும் நம்மில் உள்ள பகுதியை உணர வைக்கிறது. இதுவே தூய நான் பற்றிய விழிப்புணர்வு. அது தெய்வீகமான நான் இருக்கிறேன் என்பதன் பிரதிபலிப்பாகும். இதுவே இருப்பை உறுதிப்படுத்தும் மிகவும் சக்தி வாய்ந்த உறுதிமொழி. நடைமுறையில் ஏஹெயே என்ற நாமத்துடன் செயல்படுவது என்பது கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தைப் பற்றிய எண்ணங்களை விட்டுவிட்டு இங்கே மற்றும் இப்போது என்ற தருணத்தில் நிலைத்திருக்கும் விழிப்புணர்வு பயிற்சியாகும். இது சிந்தனைக்கு முந்தைய நிலையை, அதாவது தூய அறிவை தொடுவதற்கான ஒரு முயற்சி. நம்முடைய உண்மையான சுபாவம் நம்முடைய எண்ணங்களோ உணர்வுகளோ உடலோ அல்ல. மாறாக இவை அனைத்திற்கும் சாட்சியாக இருக்கும் நித்தியமான மாறாத இருப்பே என்பதை இந்த நாமம் நமக்கு நினைவூட்டுகிறது. கெதரின் இந்த அம்சத்தை அதன் தெய்வீக நாமத்தின் மூலம் புரிந்து கொள்வது முழுமையான ஆன்மீக பயணத்திற்கும் சரியான அடித்தளத்தை அமைக்க உதவுகிறது. நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன் நாம் வெறுமனே இருக்கிறோம். We just are என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே ஆரம்ப புள்ளி. இங்கிருந்தே நம் அனுபவங்களின் மற்ற பலவிதமான அம்சங்கள் அனைத்தும் விரிவடைகின்றன. இரண்டாவது ஸ்ப்ராவான ஞானத்தின் இடமான ஹாக்மாவுக்கு ஹோக்மா உரிய தெய்வீக நாமம் யா யா ஆகும். இது மிகவும் சுருக்கமான ஆனால் சக்தி வாய்ந்த நாமம். இது கடவுளின் பெயரின் ஆண்பால் வடிவமாக கருதப்படுவதுடன் தூய்மையான, துடிப்பான படைப்புக்கான உந்துதலை குறிக்கிறது. யா என்பது பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையத் தொடங்கும் ஆதிப்புள்ளி, தெய்வீக வித்தாகும். இதுவே ஆண்டப் பெருவெடிப்புக்கு பிக் பேங் பின்னாலுள்ள சக்தி. ஒரு விஞ்ஞானிக்கோ அல்லது கலைஞருக்கோ திடீரென வரும் ஞானத்தின் வெளிச்சம் இதுதான். கெட்டர், கேட்டர் இல் இருக்கும் எஹேயே, ஏஹேயே ஒரு நிலையான நான் இருக்கிறேன். ஐ ஆம் என்றால் ஹாக்மாவின் யா அந்த நிலையிலிருந்து வெளிப்படும் முதல் அசைவு ஆகும். இது புறநோக்கிச் செல்லும் விருப்பத்தின் முதல் வெளிப்பாடு. இது இன்னும் எந்த வடிவத்தையும் பெறாத தூய ஆற்றலின் சக்தி. மாபெரும் சக்தியுடன் நீட்டுவதற்காக சுருக்கப்பட்டிருக்கும் ஒரு சுருள் வில்லை, கம்ப்ரஸ் ஸ்பிரிங், கற்பனை செய்து பாருங்கள். அந்த உள்ளமைந்த ஆற்றலே யா ஆகும். புனித நூல்களில் அல்லேலூயா, ஹல்லேலூயா என்ற வார்த்தையில் இந்த நாமம் அடிக்கடி வருகிறது. அல்லேலூயா என்றால் யாவை புகழுங்கள் என்று பொருள். இது கடவுளின் ஆதிப் படைப்பு கிளர்ச்சியை போற்றுவதற்கான அழைப்பாகும். யா என்னும் நாமத்தின் மீது தியானம் செய்வது உள்ளுணர்வு, ஆக்கத்திறன்கள் மற்றும் புதிய கருத்துக்களை புரிந்து கொள்ளும் திறனை மேம்படுத்த உதவுகிறது. இது தெய்வீக உத்வேகத்தின் நீரோட்டத்துடன் நம்மை இணைக்கும் வழியாகவும். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது புதிய திட்டங்களை தொடங்குவது, இடர் எடுப்பது, வழக்கமான எல்லைகளை தாண்டிச் செல்வது போன்ற நம் திறனுடன் இந்த நாமம் பிணைந்துள்ளது. இது ஒரு கண்டுபிடிப்பாளரின் முன்னோடியின் ஆற்றல். யா என்னும் நாமம் வழியாக ஹாக்மாவின் ஆற்றலுடன் நாம் செயல்படுவது, நம்மை புதிதாக வருபவற்றுக்கும் எதிர்பாராத ஞான வெளிச்சங்களுக்கும் புத்தகங்களிலிருந்து வராத மூலத்திலிருந்து நேரடியாக வரும் அறிவுக்கும் திறந்து விடுவதாகும். இது நம் உள்ளுணர்வை நம்புவது, மிகச்சிறிய ஆனால் பெரும்பாலும் மிகச் சரியான முதல் உந்துதலுக்கு கட்டுப்படுவது ஆகும். படைப்பின் நெருப்பை பற்றவைக்கும் அந்த தெய்வீக பொறியை பிடித்துக்கொள்ளும் திறமா இதுதான். மூன்றாவது ஸ்பிராவான, அதாவது புரிதலை குறிக்கும் பினாவிற்கு பினா உரிய தெய்வீக பெயர் யாஹ்வே எலோஹிம், யாவே எலோஹிம் என்பதாகும். இது ஒரு கூட்டுப்பெயர், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. யாஹ்வே என்பது டெட்ராகிரமாட்டன், டெட்ராகிராமட்டான் ஆகும். இது கடவுளின் உச்சரிக்க முடியாத பெயர். பொதுவாக இதை ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கிறோம். இது கடவுளின் ஆற்றல் மிக்க அப்பால்பட்ட அம்சத்தை குறிக்கிறது. எலோஹிம், எலோஹீம் என்பது பைபிளின் முதல் வரியில் பயன்படுத்தப்படும் கடவுளின் பெயர்.
ஆதியிலே எலோஹிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எலோஹிம் என்பது பன்மையாக இருப்பதால் அது வெளிப்படுத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட உலகின் சிருஷ்டிகர்த்தராக தெய்வீக சக்திகளின் மொத்த உருவமாக இருக்கும் கடவுளின் அம்சத்தை காட்டுகிறது. எனவே யாஹ்வே எலோஹிம் என்ற பெயர் அப்பால் பட்டதையும் யாஹ்வே உள்ளுறைந்ததையும் எலோஹிம் இணைக்கிறது. அதாவது உலகத்திற்கு அப்பாற்பட்ட கடவுளையும் உலகிற்குள் இருக்கும் கடவுளையும் இது குறிக்கிறது. எல்லையற்ற ஆற்றல் ஹோக்மா எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் கட்டமைப்பை பினா அடைகிறது என்பதற்கான செயல்முறையை இந்த பெயர் அடையாளப்படுத்துகிறது. பினா மகா தாயாக யா யா என்ற விதையை எடுத்து அதை ஒழுங்கமைக்கப்பட்ட ஆண்டமாக வடிவமைக்கிறாள். யாஹ்வே எலோஹிம் என்பவர் இயற்கையின் விதிகள், காலம், வெளியை நிறுவிய தெய்வீக வடிவமைப்பாளரான கடவுள் ஆவார். இந்த பெயரில் தியானம் செய்வது தர்க்க ரீதியான சிந்தனை, பகுப்பாய்வு திறன், திட்டமிடல் மற்றும் சிக்கலான அமைப்புகளை புரிந்து கொள்ளும் ஆற்றலை வளர்க்க உதவுகிறது. இது நம்முடைய எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் குழப்பத்தில் ஒரு ஒழுங்கை கொண்டு வருவதற்கான வழியாகும். உளவியல் ரீதியில் இந்த பெயர் நம்முடைய அகம் நோக்கிய சிந்தனை, சுய பரிசோதனை மற்றும் நீண்ட கால திட்டங்களை உருவாக்கும் திறனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு விஞ்ஞானி, சட்டம் இயற்றுபவர் அல்லது ஒரு அமைப்பாளரின் ஆற்றலாகும். யாஹ்வே எலோஹிம் என்ற பெயரின் மூலம் பினாவின் ஆற்றலுடன் பணியாற்றுவது நமது எடிட்டர் வளர்ப்பதாகும். இந்த எடிட்டர் தேவையற்றதை நீக்கி கருத்துக்களை கட்டமைத்து அவற்றை தர்க்க ரீதியான முடிவுக்கு கொண்டுவர உதவுகிறது. வெறும் யோசனைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் கவனமான திட்டமிடல் மற்றும் காரண விளைவு தொடர்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் அவற்றை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கான திறமையே இது. நான்காவது செஃபிராவான, அதாவது கருணையை குறிக்கும் ஹெசட்டுக்கு உரிய தெய்வீகப் பெயர் எல் ஆகும். மத்திய கிழக்கு நாடுகளில் இது கடவுளின் மிகப் பழமையான பெயர்களில் ஒன்றாகும். இதன் நேரடி பொருள் கடவுள், சக்தி அல்லது அதிகாரம் என்பதாகும். வாழ்வின் மரத்தின் ட்ரீ ஆஃப் லைஃப் கட்டமைப்பில் எல் என்பது கருணை, அன்பு மற்றும் தாராள குணம் கொண்ட ஒரு ஆட்சியாளராக இறைவனின் ஒரு அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. இதுவே பிதாவாகிய இறைவன். இவர் தனது சிருஷ்டிப்பின் மீது அக்கறை கொள்கிறார். அதற்கான வாழ்வுக்கும் செழிப்புக்கும் தேவையான அனைத்தையும் அளிக்கிறார். இயற்கையின் அபரிமிதமான வளத்திற்கு பின்னால் இருக்கும் சக்தியும் ஒழுங்கையும் நீதியையும் நிலைநிறுத்தும் விதிகள் யாவும் எல்தான். ஆனால் இந்த நீதி தண்டிக்கக்கூடியதல்ல, கருணையோடு கூடியது. இது வளர்ச்சி, விரிவாக்கம் மற்றும் ஆசீர்வாதத்தின் ஆற்றல். தனது ஞானம் மற்றும் தாராள குணத்திற்காக புகழ்பெற்ற நல்ல அரசர் சாலமோனின் ஆளுமையை நினைத்துப் பாருங்கள். இதுவே ஹெசட் சக்தியின் மனித ரூப வெளிப்பாடு. எல் என்ற நாமத்தின் மீதான தியானம் நமக்குள் இரக்கம், கருணை, ஈகை மற்றும் மன்னிக்கும் குணம் போன்ற பண்புகளை வளர்க்க உதவுகிறது. இறைவன் தனது சிருஷ்டியை காதலிப்பது போல நிபந்தனையற்ற அன்பை அறிந்து நமது இதயத்தை திறப்பதற்கான ஒரு வழி இது. இது கஞ்சத்தனம், பொறாமை மற்றும் பிறரை குறை கூறுதல் ஆகியவற்றை சமாளிக்க உதவுகிறது. உளவியல் ரீதியாக பார்த்தால் இயல் என்ற பெயரின் மூலம் ஹெசட் ஆற்றலுடன் செயல்படுவது என்பது நமக்குள்ளிருக்கும் வள்ளலை வளர்த்துக் கொள்வதாகும். இது மக்களிடம் நல்லதை காணும் திறன், அவர்களின் திறமையில் நம்பிக்கை வைப்பது மற்றும் அவர்களை ஆதரிப்பது. நம்பிக்கை மற்றும் பரஸ்பர உதவியின் அடிப்படையில் இணக்கமான உறவுகளை உருவாக்குவதற்கான திறன் இது. இது தலைமை பண்புகளுடன் தொடர்புடையது. ஆனால் இது சர்வாதிகாரத் தலைமை அல்ல, மாறாக கீழ்நிலையில் உள்ளவர்கள் மீது அக்கறை கொண்டு பொது நலனை நாடும் தலைமைத்துவத்தை அடிப்படையாகக் கொண்டது. உண்மையான சக்தி மற்றவர்களை ஆட்சி செய்வதில் இல்லை, மாறாக அவர்களுக்கு சேவை செய்வதிலும் அவர்கள் செழிக்க உதவுவதிலும் தான் உள்ளது என்பதை எல் என்ற நாமம் நமக்கு நினைவூட்டுகிறது. குடும்பம், ஒரு குழு அல்லது ஒரு தேசம் என எந்த ஒரு ஆரோக்கியமான சமூக அமைப்பின் அடிப்படையிலும் இருக்கும் உருவாக்க மற்றும் ஆதரவு சக்தி இதுவே ஆகும். ஐந்தாவது ஸ்ஃப்ராவான, அதாவது கண்டிப்பை குறிக்கும் கெபுராவுக்கு எலோஹிம் கிபோர் என்ற தெய்வீக நாமம் ஒத்துள்ளது. நாம் மீண்டும் எலோஹிம் என்ற பெயரைக் காண்கிறோம், ஆனால் இம்முறை கிபோர் என்ற சேர்ப்பு உள்ளது. இதன் பொருள் வல்லமை வாய்ந்தவர், பலசாலி அல்லது வீரன் என்பதாகும். எனவே எலோஹிம் கிபோர் என்பது வல்லமை மிக்க நியாயாதிபதியாகவோ
அல்லது போர் வீரனாகவோ இருக்கும் இறைவனை குறிக்கிறது. இறைவனின் இந்த பண்புதான் எல்லைகளை நிர்ணயிப்பது, சட்டங்களை செயல்படுத்துவது, மேலும் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதை அழிப்பது போன்ற பொறுப்புகளை வகிக்கிறது. இது வேறுபாட்டையும் தெளிவையும் கொண்டுவரும் தெய்வீக ஆற்றலாகும். அதாவது ஹேசேத், நிபந்தனையற்ற அன்பின் ஆற்றல் என்றால் எலோஹிம் கிபோர் என்பது அவசியமான கண்டிப்பு மற்றும் நீதியின் ஆற்றலாகும். இதுதான் தீமைக்கும் அநீதிக்கும் இல்லை என்று சொல்லும் சக்தியாகும். இதுவே பொய்மை மற்றும் காலாவதியான அனைத்தையும் வெட்டி வீழ்த்தும் அதிதூதனின் வாளாகும். பந்தலத் ஒரு நோயாளிக்கு கட்டி டியூமர் அகற்றப்பட்டு உயிரை காப்பாற்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் வலி நிறைந்த ஒரு வெட்டை இன்சிஷன் போடுவதை கற்பனை செய்து பாருங்கள். அந்த அறுவை சிகிச்சை நிபுணரின் செயல் கொடூரமானதாக தோன்றலாம், ஆனால் அது அவசியத்தின் காரணமாகவே செய்யப்படுகிறது. இறுதியில் அது நன்மைக்கே வழிவகுக்கிறது. கெபுராவின் ஆற்றல் அப்படித்தான் செயல்படுகிறது. எலோஹிம் கிபோர் என்ற பெயரை தியானிப்பது நமக்கு மன உறுதி, சுய கட்டுப்பாடு, தைரியம் மற்றும் நமது கொள்கைகளுக்காக போராடும் திறனை வளர்க்க உதவுகிறது. இது பயம், சோம்பல் மற்றும் முடிவெடுக்க முடியாத தன்மையை கடக்க உதவுகிறது. உளவியல் ரீதியாக எலோஹிம் கிபோர் என்ற பெயரின் மூலம் கெபுரா ஆற்றலுடன் பணியாற்றுவது என்பது நமக்குள் இருக்கும் வீரனை அல்லது நியாயாதிபதியை வளர்ப்பதாகும். இது விமர்சன ரீதியான சிந்தனைத் திறனையும் நம்மை மற்றும் மற்றவர்களைப் பற்றிய புறநிலையான மதிப்பீட்டையும் வழங்குகிறது. ஆரோக்கியமான தனிப்பட்ட எல்லைகளை அமைத்து நமக்கான மரியாதையை கோரும் திறனையும் இது தருகிறது. தீங்கு விளைவிக்கும் பழக்கங்கள் மற்றும் அடிமைத்தனங்களை முறியடிக்கத் தேவையான சக்தி இதுதான். உண்மையான அன்பு சில சமயங்களில் கண்டிப்பானதாக இருக்க வேண்டும் என்றும், உண்மையான பலத்திற்கு ஒழுக்கமும் சரியானதென்று நாம் நம்புவதற்காக போராடும் விருப்பமும் அவசியம் என்றும் எலோஹிம் கிபோர் என்ற நாமம் நமக்கு நினைவூட்டுகிறது. மையத்தில் உள்ள திஃபெரெத், அதாவது அழகு என்ற ஸ்ஃப்ராவிற்கு உரிய தெய்வீக நாமம் யஹோவா எலோவா வேத்தாத் என்பதாகும். இது பல அடுக்குகளைக் கொண்ட ஆழமான பொருளை உணர்த்தும் ஒரு பெயராகும். நமக்குத் தெரியும், யெகோவா என்பது கடவுளின் கடந்த நிலையை, அப்பாற்பட்ட நிலையை குறிக்கும் நாமமாகும். எலோவா என்பது இறைவன் என்பதன் வேறொரு வடிவம். இது பெரும்பாலும் தெய்வீகத்தை மனிதர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. மேலும் வேதாத் என்பதன் பொருள் மற்றும் ஞானத்தில் என்பதாகும். எனவே இந்த நாமத்தை ஞானத்தில் வெளிப்படும் கர்த்தராகிய தேவன் என்று மொழிபெயர்க்கலாம். திஃபெரெத் என்பது தெய்வீகம், யெகோவா, மனிதனுடன் எலோவா, அனுபவ அறிவின் தாத் மூலமாக சந்திக்கும் ஒரு புள்ளியாகும். இங்குதான் நாம் கடவுளை ஒரு வெறும் சுருக்கமான கருத்தாக அல்லாமல் நம் இதயத்தில் வாழும் ஜீவனுள்ள பிரசன்னமாக அறிய முடிகிறது. இது நம்முடைய உணர்வு நிலையின் மையம், சமநிலையின் புள்ளி. இங்கே நாம் முழுமையை அடைகிறோம். திஃபெரெத் இணக்கம், சமநிலை மற்றும் தியாகம் ஆகிய கொள்கைகளை குறிக்கிறது. இது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தனது அகந்தையை தியாகம் செய்யும் குமாரனின் ஆதி வடிவமாகும். அமைப்பின் அனைத்து பகுதிகளும் சரியான சமநிலையில் இருப்பதால் பிறக்கும் அழகே இது. யெகோவா எலோவா வே தாத் என்ற நாமத்தின் மீதான தியானம் உள் அமைதி, முழுமை மற்றும் சுய உணர்வு நிலையை அடைய உதவுகிறது. இது நம்முடைய அகந்தையின் முகமூடிகள் மற்றும் பாத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட நமது உண்மையான சுயத்துடன் இணைவதற்கான ஒரு வழியாகவும், இது உள் மோதல்களை குணப்படுத்தவும், ஒருவரின் ஆளுமையின் பல்வேறு அம்சங்களுக்கு இடையில் சமநிலையையும் கண்டறியவும் உதவுகிறது. உளவியல் ரீதியாக பார்க்கையில் திஃபெரெத்தின் ஆற்றலுடன் செயல்படுவது என்பது சுய பிரகாசத்தை நோக்கிய ஒரு பயணமாகும். இது இரக்க உணர்வை வளர்ப்பது. இந்த இரக்கம் வெறும் பரிதாபத்தில், சமநிலையற்ற கெசத்தில் இருப்பது போல பிறப்பது அல்ல. மாறாக அனைத்து உயிர்களின் ஒருமைப்பாட்டையும் ஆழமாக புரிந்து கொள்வதிலிருந்து பிறப்பது. இது அன்பும் சக்தியும் ஒருங்கிணைந்த ஞானத்தை அடைவதாகவும். யெகோவா எலோவா வே தாத் என்ற நாமம் நம்மை நாமே அறிந்து கொள்வதன் மூலமும், நமது இதயத்தின் ஆழத்தை நேர்மையுடன் பார்ப்பதன் மூலமுமே உண்மையான கடவுளறிவை அடைய முடியும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மனித வடிவம் தரித்த தெய்வீக ஒளியின் தீப்பொறிகளாக, கடவுளின் குழந்தைகளாக நாம் நம்மை உணரும் புள்ளி இதுதான். 7வது செஃபிராவான நெட்சாக், வெற்றி எனும் ஆற்றல் மண்டலத்திற்குரிய தெய்வீக பெயர் யாஹ்வே செபாவோத் என்பதாகும். இது வழமையாக
சேனைகளின் ஆண்டவர் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. செபாவோத் என்றால் படைகள், சேனைகள் அல்லது திரள்கள் என்று பொருள்படும். பொதுவாக இது கடவுளை தேவதூதர்களின் படைத்தளபதியாக குறிக்கும். ஆனால் நெட்சாக் உணர்ச்சிகள், உள்ளுணர்ச்சி மற்றும் இயற்கையுடன் தொடர்புடையது என்பதால் இங்குள்ள சேனைகள் என்பது முடிவில்லா இயற்கையின் சக்திகள், அதாவது உயிரின் படையாக திரண்டுள்ள எண்ணற்ற ஜீவராசிகளை குறிக்கின்றன. யாஹ்வே செபாவோத் என்பவர் இயற்கையின் செழுமை மற்றும் பன்முகத்தன்மை வழியாகவும் வாழ்விற்கான உள்ளுணர்ச்சியின் உந்துதல் வழியாகவும் தன்னை வெளிப்படுத்தும் கடவுளாவார். இது மரணத்தின் மீதான வாழ்வின் வெற்றியாகவும் முடிவில்லா பரிணாமத்தின் பின்னாலுள்ள தெய்வீக சக்தியாகவும் விளங்குகிறது. இதுதான் பேரார்வம், ஆசை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றின் ஆற்றல். இதுவே உயிரினங்கள் அனைத்தையும் இயக்குகிறது. நம் இலக்குகளை அடைய, நேசிக்க, ஆக்கப்பூர்வமாக செயல்பட தூண்டுமணல் நம் இரத்தத்தில் இருப்பது இந்த சக்தியால்தான். யாஹ்வே செபாவோத் என்ற பெயரை தியானிப்பது நம்முள் உள்ள ஜீவசக்தி, உத்வேகம் மற்றும் பேரார்வத்தை எழுப்ப உதவுகிறது. இது நம் உண்மையான ஆசைகளுடனும் உணர்வுகளுடனும் இணையவும் சோர்வையும் அலட்சியத்தையும் கடக்கவும் வழிவகுக்கிறது. அத்துடன் இது படைப்பு சார்ந்த கற்பனை வளத்தையும் அழகை உள்ளுணர்வால் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் மேம்படுத்தும். உளவியல் ரீதியாக பார்த்தால் நெட்சாக் ஆற்றலுடன் செயல்படுவது என்பது நம் உணர்ச்சி பூர்வமான மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த தன்மையை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடன் இணைத்துக் கொள்வதே ஆகும். நம் உணர்ச்சிகள் எதிரிகள் அல்ல, அவை சரியாக வழிநடத்தப்பட்டால் பெரும் சக்திக்கும் உத்வேகத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது மற்றவர்களை உணரும் மற்றும் அவர்களுடன் அனுதாபப்படும் திறனை, அதாவது பச்சாதாபத்தை வளர்க்க உதவுகிறது. கடவுள் அமைதியிலும் ஒழுங்கிலும் மட்டுமல்ல, குழப்பத்திலும் ஆர்வத்திலும் வாழ்வின் மையத்திலும் இருக்கிறார் என்பதை யாஹ்வே செபாவோத் என்ற பெயர் நமக்கு நினைவூட்டுகிறது. நம் உணர்வுகளுக்கு அஞ்சாமல் அதனுடன் நடனமாடக் கற்றுக்கொண்டு அவற்றை ஒரு படைப்பாற்றல் சக்தியாக மாற்றி முழுமையான உயிர்ப்புள்ள வாழ்வு எனும் வெற்றியை நோக்கிச் செல்ல இது நம்மை அழைக்கிறது. 8வது ஸ்பைராவான ஹோட் அல்லது மகிமைக்கு குளோரி இணையான தெய்வீக நாமம் எலோஹிம் செபவோத், எலோஹிம் த்வாவோத் ஆகும். இங்கு மீண்டும் நாம் செபவோத், சேனைகள் என்ற பெயரை காண்கிறோம். ஆனால் இம்முறை இது எலோஹிம் உடன் இணைந்துள்ளது. எலோஹிம் என்பது ஒழுங்கமைப்பை படைக்கும் கடவுளின் பெயர். யஹ்வே செபவோத், நெட்சாக் இயற்கையின் உள்ளுணர்வு சார்ந்த குழப்பமான சக்திகளை ஆளும் கடவுள் என்றால், எலோஹிம் செபவோத் ஹோத் என்பது விஞ்ஞான விதிகள், மொழியின் கட்டமைப்பு, தர்க்கம் மற்றும் புத்தி போன்ற ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளை ஆளும் கடவுளாவார். இங்குள்ள சேனைகள் த்வாவுத் என்பது எண்ணங்கள், கருத்துக்கள், தத்துவங்கள், வார்த்தைகள் மற்றும் குறியீடுகளின் திரள்களாகும். எலோஹிம் செபவோத் என்பவர் தெய்வீக விஞ்ஞானியாகவோ அல்லது மகா தொடர்பாளராகவோ இருக்கும் கடவுள். இதுவே மனித மனதின் வழியாக வெளிப்படும் கடவுளின் அம்சமாகும். அதாவது சிந்திக்கும், பகுப்பாய்வு செய்யும், தொடர்பு கொள்ளும் மற்றும் சிக்கலான அறிவுசார் அமைப்புகளை உருவாக்கும் நமது திறன். விஞ்ஞானம், தத்துவம், இலக்கியம் மற்றும் தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்க அனுமதித்த தெய்வீக பொறி இதுதான். இதுவே மூலத்தரவுகளை அறிவாக மாற்றும் சக்தி. எலோஹிம் செபவோத் என்ற நாமத்தின் மீதான தியானம் சிந்தனையின் தெளிவு, அறிவுசார் திறன்கள் மற்றும் தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்த உதவுகிறது. இது ஒருவர் தமது எண்ணங்களை துல்லியமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்தவும், தகவல் தொடர்புகளில் நம்பத்தகுந்தவராகவும் நேர்மையாகவும் இருக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. இது மனக்குழப்பங்கள், தவறான நம்பிக்கைகள் மற்றும் சுய வஞ்சனையை வெல்ல உதவுகிறது. உளவியல் மட்டத்தில் ஹொத்தின் சக்தியுடன் செயல்படுவது என்பது நமது புத்தி மற்றும் கற்கும் திறனை வளர்ப்பதாகவும், இது உண்மைகளையும் கருத்துக்களையும் பிரித்தறியும் திறன், தர்க்க ரீதியான சங்கிலிகளை உருவாக்குதல் மற்றும் எந்த தகவலிலும் ஒரு கட்டமைப்பை காணும் திறனாகும். இது சுய சிந்தனை மற்றும் நமது சொந்த சிந்தனை செயல்முறைகளை பகுப்பாய்வு செய்யும் திறனையும் வளர்கிறது. மனம் ஒரு தெய்வீக பரிசு, உலகத்தையும் நம்மையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்று எலோஹிம் செபவோத் என்ற நாமம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் எந்த ஒரு கருவியைப் போலவே இதுவும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக சேவை செய்ய வேண்டும். அது சத்தியத்தை தேடுவதும்
படைப்பாளரின் மகிமைக்கு பணியாற்றுவதுமாகும். மாறாக சொந்த அகந்தையை வளர்ப்பதற்காக அல்ல. 9வது செஃபிராவான யெசோட், அதாவது அடிப்படை எனப்படும் தளத்திற்கு ஷட்டாய் எல் ஹாய், ஷடாய் எல் சாய் என்ற தெய்வீகப் பெயர் பொருத்தமாக உள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பெயர். ஷட்டாய் என்பதற்கு சாதாரணமாக சர்வ வல்லமை படைத்தவர் என்று பொருள் கூறுவார்கள். எல் ஹாய் என்றால் ஜீவனுள்ள கடவுள். ஆகையால் ஷடாய் எல் ஹாய் என்பது சர்வ வல்லமை படைத்த ஜீவனுள்ள கடவுள் என்று பொருள்படும். யெசோட் என்பது ஒரு கோலம். இது அதைவிட உயர்வான செஃபவிராக்களின் அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து இந்த பாவுதீக உலகம் கட்டியெழுப்பப்படும் அண்ட வடிவத்தை ஆஸ்ட்ரல் மேட்ரிக்ஸ் உருவாக்குகிறது. இதுவே நிஜத்தின் அடிப்படை. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கும் உயிர் சக்தியின் ஊற்றுக்கண்ணும் இதுவே. அதனால்தான் சர்வ வல்லமை படைத்த ஜீவனுள்ள கடவுள் என்ற இந்த நாமம் இங்கே மிகச்சரியாக பொருந்துகிறது. அவர்தான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் வளமைக்கும் இனப்பெருக்க சக்திக்கும் ஆதாரமான கடவுள். ஷட்டாய் என்பது விதையை முளைக்க வைக்கும், ஜீவராசிகளை பெருகச் செய்யும் ஆற்றலாகும். இது என்றும் வற்றாத முடிவற்ற ஜீவ நாடியின் ஓட்டமாகும். யெசோட் என்பது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மற்றும் கற்பனை திறனின் கோலமாகவும் கருதப்படுகிறது. ஷட்டாய் எல் ஹாய் என்ற நாமம் என்ன சொல்கிறது என்றால், நம் ஆழ்மனதில் உருவாகும் எண்ணங்களுக்கும் பிம்பங்களுக்கும் பிரம்மாண்டமான படைப்பாற்றல் உள்ளது. எண்ணங்கள் ஜீவனுள்ளவை, அவை நிஜமாக மாறவே துடிக்கின்றன. ஷட்டாய் எல் ஹாய் என்ற நாமத்தின் மீது தியானம் செய்வது உயிர் சக்தியின் ஓட்டத்துடன் நம்மை இணைத்து ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் பலப்படுத்த உதவுகிறது. இது நம் ஆழ்மனதில் இருக்கும் எதிர்மறையான பதிவுகளை நீக்கி நேர்மறையான வாழ்வை உறுதிப்படுத்தும் பிம்பங்களால் நிரப்ப ஒரு வழியாகும். இது உள்ளுணர்வையும் நிகழ்வுகளுக்கு இடையேயான மறைந்த தொடர்புகளை புரிந்து கொள்ளும் திறனையும் வளர்க்க உதவுகிறது. உளவியல் ரீதியில் யெசோடின் ஆற்றலுடன் பணியாற்றுவது என்பது நமது உள் உலகம், கனவுகள், கற்பனைகள் மற்றும் இயல்பான எதிர்வினைகள் ஆகியவற்றை கையாள்வதாகும். நம்முடைய வெளி உலகம் என்பது நமது உள்நிலையின் பிரதிபலிப்பு என்பதை இது உணர்த்துகிறது. அடிப்படையை யெசோட் மாற்றும்போது அதன் மீது கட்டப்பட்டுள்ள அமைப்பையும் மல்குட் மாற்றுகிறோம். ஷட்டாய் எல் ஹாய் என்ற நாமம் நம்முடைய எண்ணங்களின் மற்றும் பிம்பங்களின் தரத்திற்கு நாம் பெரும் பொறுப்பாளிகள் என்பதை நினைவூட்டுகிறது. ஏனெனில் அவைதான் நம் எதிர்கால நிஜத்தின் விதைகள். கடைசியாக 10வது செஃப்ராவான மல்குட், அதாவது இராஜ்யத்திற்காக உள்ள தெய்வீக நாமம் அதோனாய் மெலெக் ஆகும். இதன் பொருள் இராஜாவான ஆண்டவர் என்பதாகும். இந்த நாமம் சில சமயங்களில் பூமியின் ஆண்டவர் என்று பொருள்படும் அதோனாய் ஹா அரட்ஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட பௌதீக உலகத்தின் ஆட்சியாளராக கடவுளின் தன்மையை இந்த நாமம் வலியுறுத்துகிறது. கெதர் எப்படி கிரீடமாக இருக்கிறதோ அதேபோல மல்குட் என்பது அந்த அதிகாரம் செலுத்தப்படும் இராஜ்யமாகும். மல்குட்டில் இருக்கும் கடவுள் தூரத்தில் கடந்து நிற்கும் ஆட்சியாளராக இல்லாமல் இங்கேயும் இப்போதிலுமாயிருக்கும் எல்லா பொருட்களின் ஒவ்வொரு அணுவிலும் உணரக்கூடிய உள்நிறைந்த கடவுளாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கும் இந்த தெய்வீக பிரசன்னம் கபாலா பாரம்பரியத்தில் ஷெக்கினா என்று அழைக்கப்படுகிறது. இது கடவுளின் பெண்தன்மை அம்சமாகும். இது அவரது சிருஷ்டிப்பின் நடுவில் குடியிருக்கிறது. மல்குட் என்பது ஷெக்கினாவின் இராஜ்யமாகும். பௌதீக உலகம் மோசமான் அல்லது ஆவிக்குரியதல்லாத் ஒன்று அல்ல என்பதை அதோனாய் மெலெக் என்ற நாமம் நமக்கு நினைவூட்டுகிறது. மாறாக இது ஒரு புனிதமான இடம். நாம் கட்டமைத்து செம்மைப்படுத்த அழைக்கப்பட்டுள்ள கடவுளின் இராஜ்யம் இதுவே. அதோனாய் மெலெக் என்ற நாமத்தின் மீது தியானம் செய்வது அடித்தளத்தில் நிலைத்திருக்கும் உணர்வு, நடைமுறை அறிவு மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றை வளர்க்க உதவுகிறது. அன்றாட வாழ்க்கையில் தெய்வீகத்தை காண்பதற்கும் சாதாரண விஷயங்களில் புனிதம் தேடுவதற்கும் இது ஒரு வழி. இது பௌதீக உலகத்தின் மீதான அவமதிப்பை கடந்து நம் உடலையும் சுற்றுச்சூழலையும் மதிக்க கற்றுக்கொள்ள உதவுகிறது. உளவியல் ரீதியாக பார்த்தால் மல்குட்டின் ஆற்றலுடன் செயல்படுவது என்பது இந்த உலகில் செயல்படும் பயனுள்ளதாகவும் காரியங்களை முடிக்கும் திறனை வளர்த்துக் கொள்வதாகும். இது நமது வாழ்க்கைக்கும் நமது சுற்றுப்புறத்திற்கும் பொறுப்பேற்கத் தெரிந்திருத்தல். நமது சிறிய இராஜ்யமான
நமது வாழ்வில் நாம் ஒரு நிர்வாகி என்ற உணர்வைப் பெறுவது. அதோனாய் மெலெக் என்ற நாமம் ஒரு செயல் அழைப்பாகும். அது நமக்குச் சொல்கிறது, இதோ இராஜ்யம், இதில் ஞானத்தோடும் நீதியோடும் ஆட்சி செய்யுங்கள், பூமியில் கடவுளின் பிரதிநிதிகளாக இருங்கள். இது சிருஷ்டிப்பின் சிம்பொனியில் உள்ள நிறைவு பகுதியாகும். அதே சமயம் இது உலகிற்கு சேவை செய்வதற்கான மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான நமது சொந்த பாதையின் ஆரம்பமாகவும் இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு மகத்தான பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். அது அளவிடற்கரிய எல்லையற்ற தன்மையான எயின் சாஃபிலிருந்து தொடங்கி சிம் எனப்படும் தெய்வீகச் சுருக்கத்தின் செயல் வழியாக வாழ்வின் மரத்தின் ட்ரீ ஆஃப் லைஃப் 10 படிகள் வழியாக கீழே இறங்கி நமது கால்களுக்கு கீழே உள்ள மிக உறுதியான பூமியான மால்குட் என்ற நிலையை அடைந்தது. கபாலா கூற்றுப்படி இந்த பிரபஞ்சம் வெறுமனே தற்செயலான துகள்களின் தொகுப்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இது ஒரு சீரிய அமைப்புள்ள உயிர் வாழும் அமைப்பு, ஒரு மாபெரும் திட்டம். அந்த திட்டத்தின் வரைபடம்தான் வாழ்வின் மரம். மிகவும் ஆச்சரியமூட்டும் கண்டுபிடிப்பு என்னவென்றால், இந்த வரைபடம் நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ளமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான். வாழ்வின் மரம் என்பது வெறும் பழங்கால சின்னம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஆத்மாவின் வரைபடம், ஒரு இணக்கமான ஆளுமையை உருவாக்குவதற்கான கையேடு மற்றும் நாம் மீண்டும் மூலத்தை நோக்கிய ஆன்மீக பயணம் செய்வதற்கான வழித்தட வரைபடம். நாம் ஏன் இப்படி உணர்கிறோம், ஏன் இப்படி சிந்திக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள உதவும் ஒரு கருவி இது. இது அன்புக்கும் கண்டிப்புக்கும், இதயத்திற்கும் அறிவுக்கும், கனவுகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் சமநிலையை அடைவதற்கான திறவுகோல். இந்த பயணத்திலிருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் இந்த அண்ட இயக்கத்தில் உள்ள சாதாரண திருகுகள், நட்டுகள் அல்ல. நாம் டிக்கூன் ஓலாம் என்றழைக்கப்படும் உலகைச் செம்மைப்படுத்தும் மாபெரும் திட்டத்தில் இறைவனுடைய இணை படைப்பாளிகள், அதாவது பங்காளிகள். நமது ஒவ்வொரு விழிப்புணர்வுள்ள தேர்வும், ஒவ்வொரு கருணைச் செயலும், நம்முடைய சுயநலத்தின் மீதான ஒவ்வொரு வெற்றியும் அண்டத்தின் நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதற்கான பங்களிப்பே ஆகும். என்னுடனே சேர்ந்து இந்த ஆழமான பாதையில் பயணித்தமைக்கு நன்றி. இங்கு வழங்கப்பட்ட தகவல் மிகவும் அதிகம். இது பனிப்பாறையின் நுனி மட்டுமே என்பதை நான் அறிவேன். இருப்பினும் இந்த காணொளி உங்களிடையே ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு புதிய விஷயங்களை திறந்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்தடுத்து வரும் ஆழமான ரகசியங்களை நீங்கள் தவறவிடாமல் இருப்பதற்காக பெல் ஐகானையும் அழுத்திவிடுங்கள். இப்போது உங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன். செஃபிரோட் தில் எந்த அம்சம் அல்லது வாழ்வின் மரத்தின் எந்த பகுதி உங்களுக்கு மிகவும் நெருக்கமாகத் தெரிந்தது அல்லது உங்கள் வாழ்க்கை பட்டறிவோடு ஒத்துப்போனது? உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டுகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இதை விவாதிக்கலாம்.